वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. கண்ணன் பெருமானுடைய விளையாட்டுக்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே சுக்ராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு 7 நாட்களிலே ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணுகிறார். ஆச்சரியமாக அந்த பாகவதத்தை கேட்ட அந்த பரீட்சித்து மிகவும் ஆனந்தப்பட்டு சந்தோஷமடைந்து, ஓ, இப்படிப்பட்ட வைபவம் இந்த கண்ணன் பெருமானுக்கு உண்டோ என்று தெரிந்து கொண்டு தான் 7 நாட்களிலே தன்னுடைய பிராணம் போகப் போகிறது என்கிற நிலையும் மறந்து மிகவும் திருப்திப்பட்டேன். நீர் பண்ணின உபகாரத்துக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவது என்பது தெரியாமல் தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாகவதம். ஆச்சரியமான விஷயம். 12 ஸ்கந்தங்களோடு கூடியது. அதிலே நாம் 11வது ஸ்கந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகமா நாளைய தினம் சாத்துமுறையாகவே அமையப் போகிறது. அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே கண்ணன் பெருமான் தான் திருநாட்டை அலங்கரிக்க வேண்டும், வந்த காரியம் முடிந்தது. ஏனென்றால் யாதவ குலத்தை உத்தரணம் பண்ணுவதற்காகவே, எதுகுலம் உத்தரணம் பண்ணுவதற்காகவே தன்னுடைய அவதாரம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாமி யுகே யுகைன்னு தெரிவிக்கிறார். அப்ப சாதுக்களை ரட்சிக்கும் பொருட்டு, துஷ்டர்களை நிரசனம் பண்ணும் பொருட்டு, தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணும் பொருட்டும் தன்னுடைய அவதாரங்கள். அந்த அவதாரங்களாலே தான் வந்த காரியம் முடிந்தபடியாலே கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் இந்த பூலோகத்திலே கண்ணன் பெருமான் தன்னுடைய சேட்டிதங்களை காண்பித்ததாக புராணம் கூறுகிறது. அப்ப தான் கிளம்பக்கூடிய ஒரு நிலையிலே என்ன வழி செய்யலாம் என்று ஆலோசிக்க, அப்பொழுது இந்த யாதவர்கள் இருக்கிறார்களே, அகங்கார மமக்காரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னவென்றால், கண்ணன் நம்மோடே இருக்கிறான், நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கண்ணன் பெருமான் பார்த்துக் கொள்வான், அதனால் நம்மை மிஞ்சினவர்கள் யாரும் கிடையாது, நாமே மிக பெரியவர்கள் என்கிற அகங்காரமும், நம்மை தவிர மற்றொன்று கிடையாது என்கிற மமக்காரமும் பரிபூர்ணமாக அவர்கள் இருந்தபடியாலே இந்த குலமே அழிய வேண்டும் என்கிற சங்கல்பத்தை பகவான் கொண்டபடியால் அதுக்காகத்தான் சில யுக்தியை கையாண்டு விஸ்வாமித்திரர் வரவழைத்து அவர் மூலமாக சில சாபத்தை பெற்றுக்கொண்டு உங்க குலமே அழியும் என்று தெரிவித்தார்னு கடந்த காலக்ஷேபத்திலே பார்த்தோம். அதிலே பகவான் கண்ணன் புறப்படுவதற்கு தயாரா இருக்கும் போது உத்தவர் பகவானை பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா, நீ கிளம்பி போய்விட்டாய் என்றால் நாங்கள்லாம் என்ன செய்வார்? உங்களை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது, உன் திருவடியை தவிர மற்றொன்று தெரியாது, அதனால் நீ கிளம்ப வேண்டாம் என்று பிரார்த்திக்க, வந்த காரியம் முடிஞ்சது, கிளம்பித்தான் ஆகணும். இருப்பினும் உத்தவா, நீர் வைராக்கியத்தை நன்னா பெற்றுக்கணும் அப்படின்னு நிறைய உபதேசங்கள் பண்றார். ஆனா உத்தவர் திரும்பி கேட்கிறார், வைராக்கியம் என்றது மற்ற விஷயத்துல இருக்குமே தவிர உன் விஷயத்தில் அல்ல வைராக்கியம். அப்ப மற்ற எந்தெந்த விஷயங்கள், விஷயாந்தரங்களிலே வைராக்கியம் இருந்து கொண்டு கண்ணன் பெருமானத்துல பரிபூர்ணமான பிரீத்தி இருக்கணும்.
அதை விட்டு நீ மாத்தி சொல்கிறாய் என்று கட்சே, அப்படி அல்ல. நான் எங்கிருந்தாலும் என்னை சேவிக்கக்கூடிய தன்மை உனக்கு ஏற்பட வேண்டும். நான் கூடவே இருந்தால்தான் நம்மால் பகவானை தியானிக்க முடியும் என்றோ, பகவானை நேசிக்க முடியும் என்றோ, பகவானை நினைக்க முடியும் என்றோ, பகவானை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்றோ நினைக்க வேண்டாம். எங்கு இருந்தாலும் என் நினைவு இருந்தால் போரும். அதுவே உனக்கு பரம பிரயோஜனத்தை கொடுக்கும். அதனால் நீர் கந்தமாதர பர்வதம் என்கிற பர்வதம் இமாலய மலையிலே இருந்தது. அதுதான் பத்ரிகாசிரமம். அங்கு போய் சில நாட்கள் வந்து அங்கு என்னையே நினைத்து தியானம் பண்ணிரு என்று சொல்லி அங்கு அனுப்புறார். அது அனுப்பதற்கு முன்னாடியே சில யது மகாராஜா அவதூத்து சன்னியாசியிடத்துல பேசிய சில சம்வாதம், ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்வார்த்தை ஏற்படுகிறது. அர்த்தம் என்னன்னா, அவர் சில கருத்துக்களை சொல்றார் யது மகாராஜாவிட்ட. அந்த யது என்ன கேட்கிறாருன்னா, இந்த அவதூச சன்னியாசியை பார்த்து நீர் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம்? யாரோடும் பற்றில்லாமல் இருப்பது காரணமா, அல்லது எதுவுமே வேண்டாம் என்று எல்லாத்தையும் துறந்தது காரணமா, அல்லது நீர் தனியா இருக்கிறீரே அது காரணமா என்று எவ்வளவோ காரணத்துல கேட்க, இதெல்லாம் எதுவுமே காரணம் இல்லை. என்னை சுத்தி 25 குருக்கள் இருக்கிறார்கள். அந்த 25 குருக்களை பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டேன் என்று யது மகாராஜாவுக்கு அவதூத சன்னியாசி உபதேசிக்கிறார். அந்த உபதேசத்தை சுவாமி கிருஷ்ணன் உத்தவருக்கு உபதேசம் பண்றார். அதைத்தான் நம்ம கடந்த காலட்சத்துல பார்த்து கொண்டிருந்தோம். 25 குருக்கள்னு சொன்னார். அந்த 25 குருக்கள்ல முதல்ல பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தை சொன்னார். அதற்கு மேல கிட்டத்தட்ட 17 நிலைகளை சொன்னார். அந்த 17 நிலைகளும் தான் என்னன்னா, சிலதெல்லாம் நம்மாலே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்துக்கள். அந்தந்த ஆபத்துக்கள் 5 விஷயமாக சொன்னார். அதற்கு மேற்கொண்டு 17வது விஷயம், அதைத்தான் நம்ம பார்க்கணும். பிங்களா என்கிற சொல்லக்கூடிய வேஷ்யாசி விபச்சாரின்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது, புரியறதுக்காக சொன்னேன். வேஷ்யாசி, அந்த வேஷ்யாசி தன்னுடைய உடலை வித்து என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனத்தை பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவள் நினைக்கிறார், ஓ இந்த சரீரம் பகவானுடையது, இந்த ஆத்மா பகவானுடையது, அவனுக்கு அர்ப்பணிக்காமல் இந்த சரீரத்தை யார் யாருக்கோ கொடுத்துருக்கமே அப்படின்னு யோசித்து 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 தன் உடலை விற்கக்கூடிய தன்மையை விட்டால் அந்த வேஷ்யாசி. விட்ட உடனே பகவானே நினைத்து தியானம் பண்ணி நினைத்து அவன் நற்கதி அடைந்தான். ஆனால் அப்ப அவன் நினைக்கிறது என்னன்னா, நான் ஒண்ணுமில்லை, நான் தவறான பாதையில் இருந்தேன், நல்ல பாதையில் இல்லை. சரீரத்தை விற்று கொண்டு அதன் மூலமாக ஜீவனத்தை நடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தேன். அது குற்றம் தானே, அது நல்ல எண்ணம் கிடையாது. இருப்பினும் எனக்கே இப்படிப்பட்ட கண்ணனம்பெருமாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றால், நான் நல்லவனாக இருந்திருந்தால் எனக்கு எவ்வளவு தூரம் நன்மை கிட்டு இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். இந்த வேஷ்யாசி நினைக்கிறான். சரி சுவாமி, இதனால் நமக்கு என்ன தெரியுது? அவதூத சன்னியாசி யது மகாராஜாவுக்கு இதனால என்ன தெரிவிக்கிறார்கள்? யார் எத்தனை குற்றங்கள் பண்ணியிருந்தாலும், அதான் ரொம்ப முக்கியம். யார் எத்தனை குற்றங்கள் பண்ணியிருந்தாலும், எத்தனை தீவனாக இருந்தாலும், பகவத் தியானம் இருக்கே, அந்த பகவத் தியானமே பகவானை பெற்றுக் கொடுக்கும். என்ன குற்றம் இருக்கே சுவாமி, இந்த குற்றம் இருக்கிறபடியால் என்ன சாமான்யமா லோகத்துல என்ன சொல்லுவார்? நம்ம எங்கேயா ஊருக்கு போகணும்னாலும் தான் குற்றவாளியா இருந்தா அவ பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டான். கிடையாது, அந்த ஊருக்கு தான் போகக்கூடாது அப்படின்வா. குற்றவாளியா இருந்தா சில சலுகைகள்லாம் கொடுக்க மாட்டா. குற்றவாளினா என்ன, இந்த ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட்டத்தோடு அரசாங்கம் பார்க்கும். இதெல்லாம் உண்டோனும். ஆனா பகவான் அதெல்லாம் பண்றதே இல்லை. குற்றம் புரிந்தவர்களுக்கு பொறையும் கிருபையும் ஸ்ரீமத்ரமூர்த்தியில தெரிவிக்கிறார். இது ஒரு பாகவதாட்ட அந்த மாதிரி இருக்கணுமா? ஆனா பகவான் எப்படி இருக்காருன்னா, நீ குற்றம் பண்ணிருக்கியா, பரவாயில்ல, அந்த குற்றத்தையே போக்கியமாக கொள்கிறேன்.
அந்த குற்றம் என்னது? ஏதோ ஒரு குற்றம். அத வாத்சல்யம், வத்சத்தின் பக்கத்திலே கண்ணு இருக்குமா போலே பசுமாடு அப்பதான் பசுக்குட்டு கன்று ஈன்றது. ஈன்ற உடனே அந்த கன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்தம் என்ன, மஞ்சள் என்ன, சீழ் என்ன, என்னென்ன உண்டோ அத்தனை அழுக்குகள் அந்த கன்றுக்குட்டி மேலே இருக்கு. அந்த பசு, தாய் பசு என்ன பண்ணுவென்றால் தன்னுடைய நாக்காலே அது அத்தனையும் நக்கி நக்கி அந்த கன்றுக்குட்டியை சுத்தம் செய்யுமா போல. அப்ப அந்த குற்றத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை அந்த பசுமாட்டுக்கு உண்டு. அதான் வாத்சல்யம்னு பேரு. வத்சத்தின் பக்கத்திலே கன்றுக்குட்டி இருக்குமா போலேன்னு தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட வாத்சல்ய குணம் படைத்தவன் பகவான். எத்தனை குற்றம் பண்ணியிருந்தாலும் படி சொல்ல சொல்ல என்ன தோணும்னா, அப்பன்னா பகவானை நம்ம அடையணும்னா அப்ப குற்றம் பண்ணணும் சுவாமி. குற்றம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. நீ தெரியாத்தனத்தாலே குற்றம் பண்ணினால், அறியாத்தனத்தாலே குற்றம் பண்ணினால், அந்த குற்றத்தாலே பகவான் என்னை தள்ளிவிடுவானோ, என்னை அங்கீகாரம் பண்ண மாட்டானோ என்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் வாத்சல்யம் உடையவன், பக்த வத்சலன், பக்தர்களுக்கு வத்சலனாக இருக்கிறான். அதனாலே பகவான்கிட்ட நம்ம தியானம் பண்ணினோம் என்றால், பெண்களுக்கு அதெல்லாம் இல்லையே சுவாமி, நினைச்சாலே போறோம், நினைச்சாலே போறோம். ஏன்னா நினைவே அமையும்னு தெளிப்பான முடியும் பூர்வாச்சாரியர்கள். நம்முடைய நினைவு தான் பகவானை பெற்றுக் கொடுக்கும். அப்ப அந்த நினைவு உபாயமான நினைவு உபாயம் கிடையாது, அந்த நினைவை கொடுத்ததே பகவான் தான். அப்ப நினைவை கொடுத்ததே பகவான். அப்ப எப்பயோ கொடுத்திருக்கலாமே சுவாமி, நான் இத்தனை ஜென்மாவை வந்திருக்கேன், கொடுத்துட்டே இருக்கார். அவர் கொடுக்காம இல்லை, நினைவை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நினைவு வேண்டாம் வேண்டாம் நம்ம தடுத்துட்டு இருந்தோம். அந்த தடுப்பு நீங்கியதனால் நினைவு நமக்கு தன்னிடையே வரப்போகுது. அவர் எப்பவுமே ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், பகவான் நம்மை அங்கீகாரம் பண்றதுக்காக எப்ப முதல் சிருஷ்டிக்கும் போது அந்த அங்கீகாரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி தள்ளி வைக்கிறோம். அதான் என்ன பண்றாரு, அவரால் அங்கீகாரம் பண்ண முடியல. நீ யார் என்னை அனுமதிக்க, நீ யார் எனக்கு நன்மை செய்ய, எனக்கே நன்மை செய்யக்கூடிய தன்மை என்னிடத்தில் உண்டு. என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரமே? ஞானமயன் ஆனந்தமயன் சொல்லியிருக்கணும். அப்ப ஆச்சரியமான ஞானமுடையவன் தானே. அந்த ஞானமுடைய விட என்னாலே நான் என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் என்கிற தன்மை நமக்கு ஏற்படுகிறபடியாலேதான் பகவான் நம்மை ரட்சிப்பதில்லை. அவர் ரட்சிப்பதற்கு எப்போதும் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த நிலை எங்கிருந்து தெரியுது? இந்த வேஷ்யாஸ்ரீ நினைச்சா, இத்தனை தவறு பண்ணியிருக்கேனே, எத்தனை தவறு, என்னுடைய உடம்பை விட்டு நான் என்னுடைய ஜீவனத்தை ஏற்படுத்திக் கொண்ட எத்தனை குற்றங்கள், இத்தனை குற்றம் இருந்தும் பகவான் என்னை அங்கீகாரம் பண்ணி கொண்டு அவன் திருவடியை காட்டி கொடுத்து அவனுக்கு அனுபவத்தை பிரீத்திகாரத கைங்கரித பண்ணும்படியான தன்மையை எனக்கு அமைத்து கொடுத்தான் என்றால் நான் நன்னா இருந்தா எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது அப்படியே அவதூத சன்னியாசி எது மகாராஜா கிட்ட இது தெரிவிக்கிறார் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த இது புறவை என்று ஓர் பறவை. புறவை என்று ஓர் பறவை அப்படின்னா, நம்ம இடத்துல நிறைய வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கேன், அதெல்லாம் மத்தவா தொந்தரவு பண்றதுக்கு உண்டான ஒரு நிலை வந்துருவான். நிறைய நம்மகிட்ட இருக்கு. என்ன இருக்கு சுவாமி? சொத்தே நிறைய இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப மத்தவா தொந்தரவு, சொத்து நிறைய இருந்தாலே என்னன்னா முதல்ல தூக்கம் வராது, நிறைய வியாதி வந்துடும். சுவாமி சொத்து இருக்கிற நிறைய பேர் இருக்கா சுவாமி, அவளுக்கு வியாதி வந்துட்டனா அந்த சொத்தை வைத்துக் கொண்டு அந்த வியாதி சரிப்படுத்திக்கிறான்னா, வியாதி சரிப்படுத்துறா வாஸ்துவம் தான். ஆனா ஒண்ணுமில்லாத ஒரு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் சாப்பிடுற மாதிரி அவளால சாப்பிட முடியாதுன்னா சாப்பிட முடியாது இல்லை. அப்ப நம்மகிட்ட இருக்கிற அளவுக்கு இருக்கணும். நிறைய வச்சுண்டாலே என்ன ஆகும்னா, அதனால அது என்ன பண்றதுன்னா, பிற பேருக்கு அது நிறைய பேர் கிட்டக்கு கிட்டக்கு வருவா, கிட்டக்கு வந்து என்ன பண்ணுவா, தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா. எனக்கு இது கொடுக்குறியா, எனக்கு அது கொடுக்குறியா, எனக்கு அது கொடுக்குறியான்னு கேட்டுட்டே இருப்பா. கொடுத்தா நல்லதுதானே சுவாமின்னா, அந்த எண்ணம் வருமே, அந்த எண்ணம் வரணுமே. நானே வச்சுட்டு இருக்கேன், நானே வச்சுருந்தேன், கொடுத்தா குறைஞ்சிடுமே என்கிற நிலை இருக்கணும்.
அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? அந்த நிலை வராம இருக்கணும்னா வேண்டாம், கிட்ட இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்தா போறோம். கொல்லென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக, இந்த பெருஞ்செல்வமே நெருப்புன்னு தெரிவிக்கிறார். அப்ப பெருஞ்செல்வம் வந்தாலே என்னன்னா தொந்தரவு. அதெல்லாம் என்ன பண்ணுவார்? நிறைய பேர் தேடிட்டு கிட்டக்க வருவார். கிட்டக்க வந்துன்னா இதை கொடுக்குறியா, அதை கொடுக்குறியா, அதை கொடுக்குறியா? என் பகவான்ட்டு எல்லாம் நந்தன பிரார்த்திக்கிறா. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி நம்ம பார்த்துட்டு இருந்த திருப்பல்லாம்ல அண்டாதிபதையே நமகா அசுரசத்ரவே நமகா ஐஸ்வர்யா இல்லையா கேட்கிறானோ அது வேண்டாம். அப்பன்னா சொத்து சேர்க்க வேண்டாம்னு சொல்றேன். அப்ப சொத்து என் குழந்தைகளுக்கு என்னுடைய பேரன் பேத்திகளுக்கு வேண்டாம்னு சொல்றேன். அது அர்த்தம் இல்லை. இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்தா போறோம், அதற்கு மேல தேவையில்லை. இருந்தா அது என்ன பண்ணும்னா மற்றவாளை தொந்தரவு பண்ண வைக்கும். பண்ணிட்டே இருப்பா, குடு 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 குடுன்னு பண்ணிட்டே இருப்பா. இது எது போலன்னா புரியத்துக்காக சொல்றேன். நீங்க இது கேள்விப்பட்டிருக்கணும், அதாவது காக்கா வடைய சாப்பிட்ட கதை. அந்த மாதிரி இதெல்லாம் முந்தியெல்லாம் கதையில குழந்தைகளுக்கு எல்லாம் சிறு வயசுல 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல எல்லாம் வரும். காக்கா வடைய சாப்பிட்ட கதை. அந்த காக்கா வடையை வச்சு விட்டு வச்சுங்களேன், அதை சுத்தி நிறைய வந்துட்டே இருக்கும், சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். அதே அந்த வடையை தூக்கி போட்டு விட்டு வச்சுக்கேன், யாருமே இருக்க மாட்டாங்க. யாருன்னா அவா கூட்டமே, அந்த காக்காக்கள் கூட்டமே சுத்திண்டே இருக்கும். அது வடையை தூக்கி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே விட வர்றதுன்னா அதே போலதான் என்ன தெரியுது, என்கிட்ட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற அளவுக்கு இருக்கே தவிர மேற்கொண்டு உன்னிடத்தில் கொடுக்கும் அளவுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஞானத்தை கொடுக்கலாம், அது குறையவே குறையாது. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஓ கொடுக்க வேண்டாம்னா அப்படின்னா ஒண்ணும் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ஞானத்தை தாராளமா கொடுக்கலாம், அனுஷ்டானம் சொல்லலாம், அதே போல வைராக்கியத்துக்கு எடுத்து சொல்லலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனா சொத்து இருந்தாலே அது மற்ற பேர் தொந்தரவு பண்ணும். அப்பனா அந்த சொத்து வேண்டாம். இது எதுல இருந்து தெரிஞ்சுட்டேன்? பறவையின் மூலமாக தெரிந்து கொண்டேன். இது பறவையின் மூலமாக தெரிஞ்சு கொண்டேன். ஏன்னா நிறைய இருந்தாலே சமந்தாது, நிறைய நல்லா புரிஞ்சுக்க, நிறைய இருந்தாலே அதை காப்பாற்றணும்னு தோணும். காப்பாற்றணும்னு தோணாச்சுன்னா அது ராத்திரி ஆனா யாரா வந்துருவாளோ, தீவிரவாதி வந்துருவாளோ, திருடர்கள் வந்துருவாளோ, வேற யாரும் எடுத்து போயிடுவா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நான் மாத்து குழந்தைகள் இருக்குல்ல, அவளே பிரிச்சு கொடுப்பாரா மாட்டோரோ, என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு வரும்போது இந்த தொந்தரவுல வேண்டாம்னு பறவை பார்த்து தெரிஞ்சில்லேன்னு அந்த அவதூத சன்னியாசி எது மகாராஜை தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்தது ஒரு சிறுவனை பார்த்து என்ன தெரிஞ்சிட்டாரு? மான அவமானங்கள் கூடாதுன்னு தெரிவிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. சிறுவனை பார்த்து மான அவமானங்கள் கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஏன் சுவாமின்னா சின்ன சிறுமியர்கள் சிறுவர்கள் இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க போனா நீங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கெல்லாம் போய் பார்த்தேன்னா அடிக்கடி குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. குழந்தைகள் ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருக்க செய்து சரி சண்டை போட்டுட்டால சுவாமி அவ்வளவுதான் போட்டுருக்கு, இனிமே இந்த குழந்தை அந்த குழந்தை பேசாதன்னா அடுத்த நிமிஷமே பேசுவா. அடுத்த நிமிஷமே 2 பேரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன இத்தனை நாள் சண்டை போட்டாலன்னா இது நாம தான் அந்த மாதிரி தெளிவாதான் அந்த மாதிரி சண்டை போட்டோன்னா பார்த்தா சண்டை போட்டாலனோ அப்படின்னு வச்சுட்டு 10 வருஷம் ஆனாலும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதுக்கு பழிவாங்கணும் என்கிற எண்ணத்தோடு பெரியவா இருப்பான். ஆனா குழந்தைகளுக்கு அந்த எண்ணமே கிடையாது. அவன் சண்டை போடுறது சகஜம், அந்த குழந்தையுடைய சுபாவத்தாலே. ஆனா சண்டை போட்டு முடிச்சு அடுத்த நிமிஷமே ஒருத்தருக்கு தோல் மேல் தோல் போட்டு போயிட்டே இருப்பான். அப்பதான் என்ன அர்த்தம்? மான அவமானங்கள் கிடையாது. அவால வையரா மான அவமானங்களுக்கான கிடையாது. ஏன் சுவாமி, ஏன் மான அவமானம் இருக்கக்கூடாது? ஒருத்தரை அடிக்கிற வெய்யரா, இல்ல உங்களை யாரோ ஒருத்தர் வெய்யரான்னா உங்களுக்கு அவர் சில பேர் ரோஷம் இல்லையான்னு கேட்பான். ரோஷம் இல்லையா உனக்கு? என்ன ரோஷமே இல்லையா? உனக்கு கோபமே வராதான்னு சில பேர் எல்லாம் கேட்கறா பாருங்க. தேவையில்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வர வேண்டிய இல்லையா சுவாமி? நான் வெய்யரால சுவாமின்னா உன்னை வெய்யறான்னா என்ன வெய்யரா? சரீரத்தை தான் வெய்ய முடியும், ஆத்மா வெய்ய முடியுமா? ஆத்மா வெய்ய முடியாது, சரீரத்தை தான் வெய்ய முடியும். சரீரம் நான் இல்லையே. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரீரம் நானாக இருந்தா அப்ப நானே தேகமே ஆத்மான்னு இருக்கா பாருங்க, அவளுக்குதான் கோபம் வரும். ஓ என்ன வெயிரியா என்ன வெயிரியா அப்படின்னு. ஏன்னா கண் எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றதுன்னா எல்லாமே சரீரத்துக்கு. சரீரம் நான் இல்லையே, நான் யாரு, ஆத்மா. அந்த ஆத்மா எடுத்துக்கொண்டது சரீரம், சரீரம் நான் இல்லை. அப்ப என்னை பத்தி அவன் வெய்யலேன்னு அர்த்தம். என்னை பத்தி வெய்யலேன்னு அர்த்தம் வந்துட்டாலே அவன் இவ்வளவுனா வச்சுட்டு போட்டுமே. வச்சுட்டு போயாச்சுன்னா நமக்கு அதனால ஏதாவது பாதிப்பு வரப்போறதா? என்னை பத்தி விஷயத்தான் பாதிப்பு வரும். பாதிப்புன்னா சில பேர் பாதிப்புன்னா என்னது, அவ வச்சபடியா அந்த சாபம் எனக்கு வந்துருமான்னா அது இல்லை. அப்பதான் நமக்கு உணர்ச்சி ஏற்படும். ஆனா நான் சரீரம் இல்லையே. எப்ப நான் சரீரம் இல்லையோ என்ன வேணா சொல்லி போட்டோம், ஏது வேணா சொல்லி போட்டோம், ஒண்ணுமில்லை. வாசல்ல ஏதோ ஒரு ஜந்து போயிட்டு இருக்கு, பசுமாடு போயிட்டு இருக்கு, இல்ல எருமாடு போயிட்டு இருக்கு, நாய் போயிட்டு இருக்கு, அது நல்லா விஷயம். நாய் என்ன விஷயம், அதுக்கு ஏதாவது தெரிய போறதா, ஏதாவது பண்ண போறதா அந்த மாதிரி. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறேன், சிறுவர்களை பார்த்து மானவ அவமானம் கூடாதுன்னு தெரிஞ்சு கொண்டேன்னு அவதூத சன்னியாசி தெரிவிக்கிறார். இது அப்படியே கண்ணன் பெருமான் உத்தவருக்கு உபதேசம் பண்றார். ஏன்னா இப்ப மான அவமானங்கள்லாம் மனுஷர்கள் தான் பார்ப்பான், ஜந்துக்கள் பார்க்காது. அப்ப மனுஷர்கள் பார்க்கறானாலே அவ என்ன பார்க்கறா, சரீரம் நான்னு பார்த்துடுறா. குழந்தைகளுக்கு அப்ப சரீரம் நான்னு தெரியாதன்னா அவ மான அவமானமே பார்க்க மாட்டாளே. அவளுக்கு சரீரம் வேறு ஆத்மா வேறு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவளுக்கு இந்த குழந்தை என்ன திட்டிச்சுன்னு வச்சுக்கேன், உடனே அதுக்கு மானவமானம் பார்க்குமானா பார்க்காது. பார்க்காதது காரணம் சரீரம் நான் இல்லை அப்படின்றதுக்காக இல்ல, பார்க்காது என்ற தன்மையே அந்த குழந்தைகளுக்கு உண்டு. ஆனா பார்க்கக்கூடிய தன்மை பெரியவாளுக்கு இருக்கிறபடியாலே இவ என்ன பண்ணும், மானவமானங்கள் பார்க்கப்படும். என்ன சொல்லல அதனால சொல்லு மானவங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இருந்துட்டா வச்சுக்கேன். அவர் எத்தனை 4 நாள் வெய்வார், 5வது நாள் என்ன பண்ணுவார்னா பேசாம போயிடுவார். பேசாம போயிடு. இவர் என்ன பேசாலும் ஒண்ணுமே பேசுறதே இல்லையே, எத்தையுமே பண்ணலையே, பேசாம போயிடுல. அப்ப மானவமானங்கள் கூடாதுன்னு சிறுவர்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சிறுமியை பார்த்து அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவரிடத்தில் என்ன தெரிஞ்சு கொண்டேன், ஏன்னா ஏகாந்தமாக இருந்தா வம்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன்ற. ஒரு சிறுமியை பார்த்து ஏகாந்தமா, சிறுமின்னா அந்த இடத்துல ஒரு கல்யாணான பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல 10 வயசுலயே கல்யாணம் பண்ணிடலாம். இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அதனால அப்ப ஏகாந்தமா இருந்தா வம்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சுவாமி ஏகாந்தமா தனியா இருக்கணும்னு அர்த்தம், தனியா இருந்தா வம்பு இல்லைன்றார். ஏன், பல பேருக்கு நடுவுல இருந்தாலும் வம்பு தான் வரும். ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குள்ள நடுவில் இருந்தா வம்பு இல்லை, பாகவதாளுக்கு நடுவில் இருந்தா வம்பு இல்லை, பகவானுக்குள்ள இருந்தா வம்பு இல்லை. ஆனா அதை தவிர சாமானியப்பட்டவர்களா இருக்கிற லௌகிகர்கள் அவர்களுக்கு நடுவில் இருந்தா வம்பு தான் வரணும். ஏன்னா பிரியத்துக்கா சொல்றேன், வாசல்ல உள்ளுக்குள்ள அந்த சிறுமி, அதாவது கல்யாணம் ஆன பொண்ணு, அந்த பெண் என்ன பண்றா, அவளுடைய மாமியார் மாமனார் வரான்னு தெரிஞ்சு விட்டு, எங்கேயும் வெளில போயிருந்தா மாமனார் மாமியார் வரான்னு தெரிஞ்சுட்டு உடனே அவளுக்கெல்லாம் சமைக்கணுன்றதுக்காக அப்பதான் நெல்லை புடைக்கிறா, நெல்லு குத்துறா, உரல்ல போட்டு நெல்லு, அந்த காலத்துல அதெல்லாம் மண் வரணும், நெல்லு குத்துறா. நெல்லு குத்துறோம்னா என்ன பண்ணுறது, இந்த குழந்தை நிறைய வளையல் போட்டுருக்காரணும், 2 கையில நிறைய வளையல் போட்டிருக்கா. காசம் பிறப்பும் கலகலப்ப கைதேர்த்து வாசனரும் குடலாட்சியர்னு திருப்பாவில பாசனம் நிறைய போட்டிருக்கா. அந்த வீட்டு வாசல்ல திண்ணையில இந்த அவதூத சன்னியாசி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு தூங்கறதுக்காக அவருக்கு அங்கதான் இடம் கழிச்சுது, தூங்கறதுக்காக படுத்துட்டு இருக்கார். இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, மாமியார் மாமனார் வராரு அவளுக்கு பிரசாதம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணா, நெல்லு குத்துறான். நெல்லு குத்தரிச்சு இந்த கையில இருந்தது நெல்லு குத்தணும், வழங்கை எடுத்து குத்தணும் போகணும். குத்தரிச்சு இந்த கையிலயும் வளையல்கள் நிறைய இருக்கு, இந்த கையிலயும் வளையல்கள் நிறைய இருக்கு. அந்த குத்தும் போது இந்த வளையல்கள் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்து ஒரே சப்தம் வந்துட்டு இருக்கு. இந்த வளையலும் அந்த வளையலும், அந்த வளையலும் இந்த வளையலும் சேர்ந்து சப்தம் வந்துட்டு இருக்கு. சப்தம் வந்துட்டு இருக்கு. இது அவதூத சன்னியாசி சின்னையில படுத்துட்டு இருக்கார் தூங்குறதுக்காக. அவர் சத்தம் இருக்கிறபடியால அவரால் தூங்க முடியல.
அவர் பார்த்தாரு, என்ன சப்தமா இருக்கு, சப்தமா இருக்கா. இது அந்த பெண்மணிக்கே பிடிக்கல. ஓ, ரொம்ப சப்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பாதி வளையல எடுத்துட்டான். வலது கையிலையும் பாதி வளையல் எடுத்துட்டா, இடது கையிலையும் பாதி வளையல் எடுத்துட்டா. வளையல் எடுத்து மறுபடியும் நெல்லு குத்துறா. நெல்லு குத்தச்சு பாதி சத்தம் குறைஞ்சிட்டு, ஆனாலும் சத்தம் வருது. முன்பு இருக்கக்கூடிய சப்தத்தை போல இல்ல, இப்ப இந்த சப்தம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணா, இன்னும் வளையல் எடுத்துட்டா. இன்னும் வளையல 2 கையிலையும் எடுத்தா. எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் சப்தம் குறைஞ்சது. 2 வளையல் வச்சிருந்தா, ரொம்ப குறைஞ்சது சப்தம். இல்லையே, சப்தமே இல்லாம இருக்கணுமே, என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரே ஒரு வளையல போட்டுட்டா. இந்த கைக்கு ஒரு வளையல், இந்த கைக்கு ஒரு வளையல். சத்தமே இல்லை, சத்தமே இல்லைன்னு ஆயிடுத்து. சரி சுவாமி, இதனால நீங்க என்ன சொல்ல வரேன்? இப்ப அவதூத சன்னியாசி என்ன பண்ணிட்டாரு, அவர் வாசல படுத்துட்டு இருக்காரணும். இவளும் புது கல்யாண பெண்ணு வாசல படுத்துட்டு இருக்காரணும். வாசல கடுத்துட்டு இருக்கிறபடியே அவர் என்ன நினைச்சுட்டா, ஒவ்வொரு வளையெல்லாம் போட்டு இருக்கச்ச சப்தம் அதிகமாயிடுச்சு. வளையல் அதிகமா இருக்குமா அப்பொழுதுதான் இது நிறைய பேரோடு நம்ம இருக்கிறது. கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பேரோடு இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு வளையம் தான் தனித்து இருக்கிறதுன்னு. அப்ப ஏன் நிறைய பேர் இருந்தாலும் வம்பு, குறைஞ்சபட்சம் 2 பேர் இருந்தாலும் வம்புதான். அப்ப ஒருத்தர் இருந்தா அப்ப தனிமையா இருக்கணும். அதனால எந்த வம்பு வரல இல்லையா? இப்ப அதுல இருந்து எது தெரியுது, ஒரு வளையல் போட்டபடியால எந்த சப்தம் வரல. இப்ப இந்த அவதூத சன்னியாசி என்ன தெரிவிக்கிறார்னா, ஒண்ணுமில்ல, நான் மட்டும் தனித்து ஏகாந்தமா இருந்தா எந்த விதமான வம்புகள் வராது. அப்ப ஏகாந்தமா இல்லாம ஏதோ 4 பேரோடு கலந்து பரிமாறினால் வம்புகள் வருதுன்னு தெரியுது அப்படின்னு யார் தெரிஞ்சுட்டா? இதை அந்த சிறுமியான புதுசாக கல்யாணமான அந்த பெண்ணிலிருந்து இந்த அவதூத சன்னியாசி தெரிஞ்சிட்டார். அப்ப சுவாமி, நீங்க சொல்றதை பார்த்தா யாரோடையும் சேரப்படாது, தனித்து இருக்கணும். அப்படியே நான் மட்டும் தனியா இருக்கணும். இந்த ஆத்மாவகாரம், அதாவது ஆத்மானுபவம் காமன் கைவல்யாத், அவன் தன்னை தானே அனுபவிக்கிறானு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அர்த்தம் இல்லை. என்னைக்குமே பகவத் விஷயமோ பாகவதி விஷயமோ ஆச்சார விஷயமோ கோஷ்டியோடு கலந்தாலும் ஆனந்தமா இருக்க எந்த வம்பும் வராது. அதை விட்டுட்டு நாம் சாமானிய பட்டங்களோடு லௌகிகர்களோடு ஏதோ கூடிக்கொண்டு திரிந்து கொண்டு அவர்களோடு என்னவோ பேசிக்கொண்டு பகவத் விஷயமோ ஆச்சார விஷயமோ பேசாமல், உங்காத்துல என்ன பண்ண, இங்காத்துல என்ன பண்ண, உங்காத்துக்காரர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார் அப்படின்னு தேவையில்லாத வம்பு பேசினா வம்புகள் தான் வரும். அதைத்தான் இவர் கூடாதுன்னு தெரிவிக்கிறாரு. உடனே நமக்கு என்ன தோணும், அப்பன்னா நம்ம கோஷ்டி சேரப்படாது, யாரும் வரப்படாது அப்படின்னு அர்த்தமே இல்லை. என்னைக்குமே பகவத் விஷயத்திலே பேச 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 ஆனந்தம், ஆனந்தம் பெருகிறது மட்டும் கிடையாது, பெருகிறது மட்டுமல்ல, அதனால நம்முடைய ஆத்ம உஜ்ஜீவனம் அடையிறது. ஆனா அது இல்லாம தேவையில்லாத வம்பு பேசினா சரீர நாசம் ஆத்ம நாசம் ரெண்டுமே ஏற்படுறது. சரீர நாசம் ஏற்படுமானா பிபி வரும், சுகர் வந்துடும். அவன் ஏதோ வம்பு சொல்றா, அந்த வம்பை கேட்டோம்னா ஹோ அப்படியா அப்படின்னு நம்ம ஏதோ சொல்ல வேண்டி வருது. இதெல்லாம் பண்ண 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 என்ன வருது, சரீரமும் நாசமாறுது, ஆத்மாவும் நாசமாறுது. ஆத்மாவுடைய நிலை என்ன, சேஷத்துவ பாரதம் தெரியும், அதுவும் போயிடுறதும். அதனால கூட்டம் வேண்டாம், தனித்து இருந்தா. இதெல்லாம் தெரிஞ்சுக்குது, புது கல்யாண பெண்ணிடத்திலிருந்து அவர் நெல்லு குத்தும் போது போட்ட வளையல்கள் இருந்து இந்த அவதூத சன்னியாசி தெரிஞ்சிட்டார். இன்னைக்குமே பெரியோர்கள் என்ன பண்ணுவார்னா, சிறு சிறு காரியங்கள் இருக்கணும், அந்த சிறு சிறு காரியத்துல இருந்து ஒரு நல்லதை நன்னா எடுத்துப்பா. நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, எந்த குற்றத்தை சொல்லலாம் அப்படின்னு நம்மளுடைய நிலை, அடியனுடைய நிலை. யாரா என்ன காரியம் பண்ணாலும், யாரோ பகவத் கைங்கர் ஒண்ணு பண்ணியிருக்கார், பாகவதாலுக்கு ஒரு கைங்கரம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கேன், உடனே அவர் பண்ணாராக்கும், இவ்வளவு தப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுல என்ன குற்றம் சொல்லலாம்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா பெரியோர்கள் அது பண்ண மாட்டார். பெரியோர்கள் எந்த ஒரு சிறு காரியமா இருந்தாலும் அந்த சிறு காரியத்தால நாம என்ன புரிஞ்சுன்றோம், நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது, நம்மால அதனுடைய செய்தியை எப்படி புரிஞ்சு கொண்டு அதனுடைய நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வர முடியும், அதைத்தான் பார்க்கிறார். இது சிறுமியிட்டு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா தனித்து ஏகாந்தமா இருக்கணும். லௌகிக விஷயத்துல, பகவத் விஷயத்திலையும் பாகவத விஷயத்திலும் ஆச்சார விஷயத்திலும் கோஷ்டியா இருக்கணும் தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அடுத்தது கருமான். அதே மாதிரி இவர் இருக்காரு, அவர் என்ன பண்ணார், கருமான் மேசையை வச்சுட்டு சின்னதா சாமந்தம் வச்சுட்டு உளிய வச்சுட்டு தன்னுடைய கர்மமே கண்ணனாக்கா வேலை செஞ்சுட்டே இருப்பார்.
ஏதோ நகையை நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணார், மேசை மேல உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு மேசை மேல வச்சுட்டு சாமனம் இருக்கும், சின்னதா சாமனத்தை வச்சுட்டு உளிய வச்சுட்டு அப்படியே கர்மமே கண்ணா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்காச்சு அக்கம் பக்கம் பார்க்கவே மாட்டார். எங்கும் பக்கம் நோக்கரியான்னு என் பைந்தாமரை கண்ணனேன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்ப அக்கம் பக்கம் பார்க்க மாட்டார். பொற்கொலனுக்கு இதேதான், கருமானும் இதே மாதிரிதான் இருப்பார், பொற்கொலனும் இதே மாதிரிதான் இருப்பாரு. அப்ப அப்படிதான் இருப்பார். அதை பார்த்து என்ன தெரிஞ்சுன்னா, அவளுக்கு எந்த லட்சத்துல இருந்து கண் மாறவே கூடாது, அதையே பார்த்துட்டு இருக்கணும். எதை தான் எந்த காரியத்தை பண்றானோ அதை வைரத்தோடு ஒண்ணு பண்றா வச்சுக்கணும். வைரத்தோடு பண்ணும்போது அந்த வைரத்துல அது ஒரு தங்கத்துலதான் அது வைரத்தோட ஏற்றுவா. ஏற்றத்துக்கு முன்னாடி அரக்கு வைக்கணுமோனோ, அரக்கு வச்சு ஒரு தட்டு தட்டுவா. தட்டு தட்டும் போது அந்த பொந்துக்குள்ள அந்த சிறு துவாரத்துக்குள்ள அது தட்டணும். அதை தட்டச்சே சரியா தட்டணும். மாத்தி தட்டாச்சுன்னா அதுவும் இந்த வைரத்தை வச்சு மாற்றி வைரமே வைரக்கல்ல எகிரி போயிடும், இல்ல வேற எங்கேயா போயிடும், இல்ல அது உடஞ்சு போயிடும் போறதுக்கு உண்டான. அப்ப என்ன, கருமமே கண்ணாயினார். நல்லா பாருங்க, கருமமே கண்ணாயினார். அந்த நிலையோடையே அதையே பார்த்துட்டு இருக்காருனோ, அப்படி இப்படி கண்ணு போகும்னா போகவும் போகாது. மகாபாரதத்துல ஆரம்பத்துல அர்ஜுனன் எல்லாம் சின்ன குழந்தைகள். அப்ப வில்வித்தை போட்டு வைக்கிறார். வேட்டு கட்சி துரியோதனும் வந்திருக்கான், அர்ஜுனும் வந்திருக்கான். அப்ப துரோணாச்சாரியர் கேட்கிறார், அந்த மரத்தின் மேலே ஒரு கிளி இருக்கு, அந்த கிளியை பார்த்து உன்னுடைய இடதை கையால் அடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப துரோணாச்சாரியர் கேட்கிறார், மரம் தெரியறதான்னு கேட்கிறார். தெரியலன்னு. கிளை தெரியறதான்னாரு. தெரியலன்னாரு. இலை தெரியறதான்னாரு. தெரியலன்னாரு. அப்ப என்ன சுவாமி அடிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனா, கிளி தெரியறதா, அது மட்டும் தெரியுதுன்னு. அந்த கிளியுடைய கண் மட்டும் தெரியுது, மத்த எதுவும் தெரியல. அதெல்லாம் கருமமே கண்ணாயினார். அந்த அளவுக்கு இருக்கணுமானோ அந்த அளவுக்கு பண்ணாதான் உண்டு. ஏன்னா இவருக்கு லட்சியம் அதுவா இருக்கணும். லட்சியத்திலிருந்து கண் மாறவே படாது. லட்சியத்திலிருந்து கண் அப்படியே போயிடுச்சுன்னா வைரம் தெரித்து போயிடுமோனோ. அதனால அது இல்லாமல் லட்சியத்தோடு நடக்கிறா இல்லையா, அவர்களை பார்த்து என்ன தெரிஞ்சுட்டே லட்சியம் பூர்ணமா இருக்கணும், கர்மமே கண்ணாயிரமா இருக்கணும். அதனால அவளை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுட்டே, என்னுடைய லட்சியம் எது, சீவை கொண்டு போய் அனுபவித்த பிரீத்திகாரத கைங்கரியம் பண்ணும், பகவானோடு சேர்ந்து ஆனந்தமா அனுபவிக்கணும். அந்த லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்துக்கு தகுந்தா போல நாம் இருக்கணுமே தவிர, சரீரம் கிடைச்சிருத்து எதை வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், எந்த மாதிரிலாம் இருக்கலாம் என்கிற நிலை கிடையாது. அந்த லட்சியத்தோடய நம்ம நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னு அவதூத சன்னியாசி இது மகராஜருக்கு உபதேசம் பண்றார். அடுத்தது சர்ப்பம். சர்ப்பம்னா பாம்பு. பாம்பு என்ன பண்ணணும்னா, ஓரிடத்துல தங்கினா அதுக்கு அடுத்தது போயிடும். இதுக்கு என்ன பண்ணா, ஓடித்திரியம் யோகின்னு பேர். யோகிகள்லாம் ஒரு இடத்துல இருந்து அடுத்தடுத்து ஒரு இடத்துல இருந்தான்னா அதுக்கு அடுத்தது அடுத்த இடத்துக்கு போகமாட்டான்னா அந்த இடத்துல இருப்பான்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல இருந்து உடனே கிளம்பி ஏற்கனவே இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு போக மாட்டான், இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஏன் சுவாமினா, ஒரே இடத்துல யோகிகள் இருக்க மாட்டான். பாம்பு அதுதான், ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. இல்லையே சுவாமி, மியூசியம்ல ஜூல எல்லாம் இருக்கான்னு அங்கெல்லாம் அடைச்சு வச்சிருக்கா. அதை நீங்க பாம்பை கொண்டு போய் ஒரு காட்டுலயோ அல்லது ஒரு பெரிய இடத்துலயோ விட்டாச்சுன்னா அது ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. மாறி 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 போயிட்டே இருக்குமானோ. யோகிகள் ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அதை தெரிஞ்சுனா ஏன் ஒரே இடத்துல இந்த சுவாமி என்ன சுவாமின்னா மாறிண்டே இருப்பா. ஏன்னா யோகிகள் சன்னியாசிகள் அதாவது சன்னியாசிகள் கிராமங்க ராத்திரி, அதாவது அவ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்தாலே அவளுக்கு நிறைய சிரமங்கள் வந்துடும். நிறைய சிரமங்கள் கிராமிக ராத்திரின்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன சிரமங்கள் வரும்? இவர் சன்னியாசி ஒண்ணுமில்லை சுவாமி, அங்க ஒரு ஆலமரத்தடியில ஒரு சன்னியாசி வந்திருக்கார், பெரிய சாமியாராம், அவர் கேட்டதுதான் கொடுக்குறாராம், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா நமக்கு நன்மை கிடைக்கணும். ஒரு ஊர்ல அந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவான், ஊர்ல இருக்கிற 20 வரா, சரி ஏதோ நம்பிக்கை வச்சுன்னு வரா.
வந்த உடனே நேரம் அந்த சன்னியாசிட்ட போய், சுவாமி எனக்கு இந்த சமங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, தேவரீர் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணும், நாங்க நன்னா இருக்கணும், எங்க வாழ்க்கை நன்னா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுன்னார். அவரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். பண்ணின உடனே நிஜமாவே அதற்கு முன்னாடி இருந்த சிரமங்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு இல்லாம நன்னா ஆயிடுச்சு. நன்னா ஆயிடுத்து. உடனே பேசாம இருப்பாள்னா பேசாம இருக்க மாட்டார். பேசாம இல்லாம என்ன ஆகும்னா, பக்கத்து வீட்டுக்கார், அண்ட வீடு, அசல் வீடு எல்லாத்தையும் போய் சொல்லுவா, இந்த மாதிரி அந்த சுவாமியார் இருக்கார், ஆலமரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த சன்னியாசி, அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணார், அந்த ஆசீர்வாதம் பண்ணபடியால் நாங்க நன்னா இருக்கோம் பாருங்க. உடனே ஜனங்கள் கேட்க உடனே ஒருத்தருவா போவாருன்னு போய் அவரை பார்த்தா கடைசி என்ன ஆகுன்னா, அவர் குடும்பஸ்தர் ஆயிடுவார். அவர் சன்னியாசி முற்றும் திறந்தவரா இருக்கணும். சன்னியாசி முற்றும் திறந்தவரா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை விட்டு, அப்ப எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன வசதி தேவை, என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் தேவை, என்னென்ன நிலைகள் தேவைன்னு அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து கொடுத்துருந்தா அவரே என்ன ஆயிடுறார், குடும்பஸ்தர் ஆயிடுறார். அந்த அப்ப பேர் சன்னியாசின்னு பேரு. அப்ப அந்த மாதிரி இருக்கப்படாது. அந்த மாதிரி கூட என்ன சொன்னே, அந்த ராத்திரி அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ராத்திரி இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஆனா ஆசிரமத்துல இருக்கான, ஆசிரமம் என்பது வேறு. ஆசிரமத்துக்கு எல்லாரும் வர முடியாது. ஆனா ஒரு இடத்துக்கு போயாச்சனாலே எல்லாம் கூட்டமா வந்துருவாங்க. கூட்டமா வந்து எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இதை கொடு. ஒருத்தர் பிரார்த்திக்கிறா இல்லையா, பிரார்த்தித்த சன்னியாசி நல்லதுதானே சொன்னா, அவர் வந்து இகலோக ஐஸ்வர்யத்தை வேண்டாம், பரலோக ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும். பரலோகம் எது, ஸ்ரீவைகுண்டம், அதை கொடுத்தா தேவையில்ல. அதை கொடுக்காம இங்க இருந்து நன்னா வாழறதுக்கு உண்டான தன்மை கொடுத்துருந்தா அப்ப இவரே குடும்பஸ்தராயிடுவார் இல்லையா, அதுதான் கூடாது. அதனாலதான் ஒரு ராத்திரி ஒரு இடத்த தங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு ராத்திரி எடுத்து போயிடுவா, அங்க இருக்கவே மாட்டான். ஏன் இருக்க மாட்டான்னு, சரி போனா என்ன சுவாமின்னா, அடுத்தவா இங்க புதுசு, அங்க போயாச்சுன்னா அங்க புதுசா தானே வருவா, இவாலே வரமாட்டாளே. இப்ப இவாளுக்கு தெரியாதனும், இங்க இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போயாச்சு, வேற ஊருக்கு போயாச்சுன்னா அவர் எங்க போறான்னு தெரியல சுவாமி, இத்தனை நாள் இங்க இருந்தார், நேத்திக்கு தான் வந்தார், ராத்திரியே கிளம்பி போயிட்டார் அப்படின்னு. வேற ஊருக்கு போயிட்டாருன்னா அப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது. அதனால ஒவ்வொரு இதனாலதான் ஓடி திரியும் யோகின்றார். அந்த இது சர்ப்பம் அப்படிதான் இருக்குமா, ஒரு ராத்திரி இங்க இருந்தா ஒரு ராத்திரி, அப்ப மாறி மாறி போயிடுவார் இல்லையா. மாறி போயிட்டா அன்னைக்கு அவ புதுசா வர மக்கள் தான் உருவாக்குற, பழைய மக்கள் வரமாட்டா இல்லையா. அது என்ன தெரிஞ்சுன, சர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சுன. சர்ப்பம்னா பாம்பு. அவதூத்து சன்னியாசி தெரிவிக்கிறார் இது மகாராஜாவுக்கு, அந்த சர்ப்பமான பாம்பை பார்த்து தெரிஞ்சுட்டேன், ஒண்ணுமே இல்லை, நான் இங்க இருக்கப்படாது, இந்த ராத்திரி இங்க இருந்தா அடுத்த ராத்திரி அங்க போயிடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டுப்பூச்சி, பட்டுப்பூச்சின்னா ஊர்ணநாபின்னு பேரு. இது அசங்கமா சாஸ்திர வாக்கியத்தை தெரிவிக்கிறதுல ஊர்ணநாபின்னா, பட்டுப்பூச்சி தன்னுடைய வாயிலிருந்தான் நூலை விடும், தன்னுடைய வாயிலிருந்து தான் நூலை விடும், திருப்பி அந்த நூலை அதுவே இழுத்துக்கும். இதை வந்து சிலந்தி கூட சொல்லலாம், சிலந்தி கூடு கட்டுறதுன்னு அதையும் சொல்லணும். சிலந்தி என்ன பண்ணும், தன்னுடைய வாயிலிருந்து கூடு கட்டும், போரும்னு நினைச்சுட்டு வச்சுக்கேன், உடனே அந்த கூட்டை தானே அப்படி இழுத்துடும், வாய்க்குள்ள இழுத்துட்டு போகணும். அதை போலதான் பிரம்மம் என்ன பண்றது தான் சாஸ்திர வாக்கியம். பிரம்மம் என்ன பண்றது, தன்னிடத்திலிருந்தே ஜகத்தை படைத்து மறுபடியும் தன்னிடத்திலே அது இழுத்துக் கொள்கிறது. பிரளயம், சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் பார்க்கிறோமா, படைத்தல், காத்தல், அழித்தல், படைப்பு தொழிலை தன்னிடத்திலிருந்தே பண்றது. காக்கும் கடவுள் கண்ணபெருமான் என்று சொல்ல தானே ரட்சிக்கிறார். அழிக்கிறது என்ன சுவாமி, மறுபடியும் அதை தன்னிடத்திலே தன்னிடத்திலே அது என்ன பண்றது, சேர்த்துக்கிறது. பட்டுப்பூச்சி அப்படித்தானே பண்றது. ஏன் மயில் இருக்கணும், இதெல்லாம் திருமேஷியாவரத்துடைய நான்முகன் திருவந்தால தெரிவிக்கிறார் சிருஷ்டி எப்படின்னு. மயில் இருக்கணும், அது அப்படியே மேகத்தை கண்டா அப்படியே விரிச்சு ஆடும், திருப்பி அது அவ்வளவு பெருசா வந்து சொன்னா அதுவே திருப்பி அதுக்குள்ள போட்டுருவோம். அப்ப தன்னுடைய விரிவும் அதுவே, அதே தன்னுடைய ஊட்டி கொள்வது அதுவே ஊட்டி கொடுத்தணும். அதே போல பகவான் என்ன பண்ற, தன்னுடைய சரீரம் தான் என்னது, இந்த பிரபஞ்சமா வருது, திருப்பியும் அந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய சரீரத்துக்குள்ள இழுக்கிறார், தெரியல. அப்ப இதுல இருந்து பகவான் இந்த சிருஷ்டி, சம்ஹாரம், அதுக்கப்புறம் வந்து ரட்சித்தல், இது மூணுமே எதன் மூலமா தெரிஞ்சிட்டேன், பட்டுப்பூச்சியை பார்த்து தெரிஞ்சிட்டேன். ஏன்னா பட்டுப்பூச்சியை பார்த்து தெரிஞ்சு கொண்டபடியாலே நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் புதுசா பண்றாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல,
இந்த இந்த ஜகத் சர்வம் சரீரந்தே, இந்த ஜகத்தே பகவானுக்கு சரீரம். அந்த சரீரத்துடைய விரிவுதான் எது? இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சம் வேறல்ல, பகவானின் சரீரம் வேறல்ல. இந்த ஸ்ரீராம ஸ்லோகம் சொல்றது. அதனால அந்த சரீரமே வெளியில வருது, அந்த சரீரம் உள்ளக்குள்ள வருது. அதனால எங்க தெரிஞ்சது? பட்டுப்பூச்சி பார்த்து தெரிஞ்சுட்டு தெரிவிக்கிறார் அவதூத சன்னியாசி இது மகாராஜா. அதுக்கப்புறம் குளவி என்ன பண்ணும்னா, அது என்ன ஒரு பூச்சியை கொண்டு வந்து வச்சு அப்படியே தன்னுடைய கூட்டுல வச்சுட்டு, தன்னுடைய கூடு இருக்கணும், குளவி இருக்கு, அந்த குளவியை தன்னுடைய கூட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பூச்சியை கொண்டு வந்து கொட்டி 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 அது தன்னுடைய குளவியாவே மாற்றிடும். குளவி ஏதோ ஒரு பூச்சி, தன் இனத்தோடு இருக்கக்கூடிய பூச்சியே அல்ல, ஏதோ ஒரு பூச்சியை கொண்டு வந்து தன்னுடைய கூட்டில் கொண்டு வந்து வைத்து நல்லா கொட்டிட்டே இருக்கும். கொட்டி 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 அதை குழவியாக மாத்துறதோனும். அதே போல ஒரு பக்தன் விடாம ஒரு பாகவதனோடு தொடர்பு கொண்டிருந்தால் என்ன பாருங்க, ஒரு பக்தன் விடாம ஒரு பாகவதனோடு தொடர்பு கொண்டிருந்தால் பக்தி இல்லாத நம்மையும் கொட்டி 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 அவனையும் பக்தன் ஆக்கிறான். இதுதான் ஸ்ரீவைஷ்ணவா பண்ணணும். அதைத்தான் பெரியாழ்வார் பண்ணார். எங்க பண்ணார்? பகவல்லாபார்த்தி பண்ணார். பகவல்லாபார்த்தி பண்ணார்னு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஐஸ்வர்யார்த்தியம் கைவல்யார்த்தியம் பகவல்லாபார்த்தியா மாத்தினார் இல்லையா? என்ன எப்படி மாத்தினார்? அந்த பாசனம் நம்ம திருப்பள்ளால பார்த்துட்டு இருக்க போனோம். அதே போல இங்க ஒரு பக்தி குளவி எப்படி ஏதோ ஒரு பூச்சியை கொண்டு தன்னுடைய இனத்தவர்களாக கொட்டி கொட்டி மாத்துறதோ, ஒரு ஸ்ரீவைஷ்ணவனா பண்ணணும்னா அவன் ஐஷன் போகணும், திவ்யதேச ஐஷன் போகணும், காலக்ஷேபங்களுக்கு ஐஷன் போகணும், உற்சவங்களை சேவிக்க வைக்கணும், ஆச்சாரத்தை ஐஷன் போகணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேவா காலத்துக்கு ஐஷன் போய் சேவிக்க வைக்கணும். இத்தனையும் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றுக்கொண்டு அவனை பெரிய அவனை ரொம்ப பெரிய ஒண்ணுமில்ல மாதவாச்சார டிசன் இருந்தார். நஞ்சியர் அத்வைத்தியா இருந்தார். அத்வைத்தியா இருந்த நஞ்சியரை என்ன பண்ணார்? விசிஷ்டாத்வைத்தியா மாத்தினர் யாரு? பராசர பட்டார். மேலக்கோட்டை திருநாராயணமூர்த்தி இருந்தார். அப்படிப்பட்ட அவரை ஆச்சரியமான விசிஷ்டாத்வைத்தியா மாத்தி என்ன 9,000 படி வியாக்கியானம் பண்ண அளவுக்கு பண்ணாரோ. எதனால சொல்றேன்னா, அப்ப இந்த பக்தர்கள் என்னாலே சாமானிய பட்டர்களும் பக்தர்களுக்கு உண்டான தன்மை வரலாம். அது யார் பண்ணணும்? பக்தால் அவர் ஐஷன் போய் பண்ணணும். கொலைவி பண்றது, கொலைவி பண்ணக்கூடிய அந்த தன்மையை நாம பண்ணலான்னு அதுக்கப்புறம் கடைசியா தெரிவிக்கிறேன். இந்த கடைசியா என்ன, இத்தனை இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய குருக்கள், இதெல்லாமே வெளியில இருக்கக்கூடிய குருக்கள். ஆனா கூடவே என்னோட ஒண்ணு இருக்கு, அது படாத பாடு படுத்துறது. கடைசியில் சொல்றார் அவதூத சன்னியாசி, கூடவே என்னோட ஒண்ணு இருக்கு, அது படாத பாடு படுத்துறது. அது என்னது? அது எப்படி இருக்கு? அதுதான் என் சரீரம். இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரம் தான் அது. இந்த சரீரம் எப்படி இருக்கு? படாத பாடு படுத்துறது. இது நித்தியமா? இது அனித்தியம். பிராப்தமா? அப்பிராப்தம். புருஷார்த்தமா? புருஷார்த்தம் இல்லை. இது நித்திய சரீரம் நித்தியமாவே இல்லை. ஏன் சுவாமி நித்தியம் இல்லைன்னா 60 70 80 தெரியாது. பிறந்தாச்சுனாலே ஏன் பகவானே அவதாரம் பண்ணியாச்சுன்னா அவர் கிளம்பி போய் தான் ஆகணும் ஒரு நாள். என்னைக்கு மேல நம்ம பார்க்க போறோம், கண்ணனம் பெருமா எப்படி செய்வகணும் போறான்னு பார்க்க போறோம். அப்படி இருக்கச்சே அவரும் ஒரு நாள் கிளம்பி போய் தான் ஆகணும். அப்படி இருக்கச்சேதே அப்ப அது நித்தியம் இல்லைன்னு தெரியாது. சரி சுவாமி, இது பிராபியமானா? இல்லையா, அப்பிராபியம். சரி, புருஷார்த்தமா? இதான் புருஷா, சரீரம் தான் புருஷார்த்தம். அப்புருஷார்த்தம் தெரியலையா? இது நல்லா தெரிஞ்சேன். ஏன்னா ஒரு நாள் இருக்கிற அப்பளம் இன்னொரு நாள் இல்லை. நேற்றுக்கு இருக்கிற அப்புறம் இன்னைக்கு சரீரம் இருக்கா? நிச்சயமே சரீரம் மாறிண்டே இருக்கு. மாறுதலுக்கு உட்பட்டதுதான் சரீரம். நிச்சயமே மாறிட்டு இருக்கு. சரி சுவாமி, நிச்சயமே மாறிட்டு இருக்கு, வாஸ்தவம் தான். ஒரு நாள் இருக்க ஒரு நாள் இல்லை. இதன் வழி போனா நான் முன்னுக்கு வரப்போவது கிடையாது. சரீரம் போனபடி நம்ம போனோம்னா வரணும். அதனால்தான் அப்ப இது சரீரம் வேண்டாமா சுவாமி? சரீரம் போனபடி போயாச்சுன்னா நம்ம முன்னுக்கு வரப்போறது இல்லை. அப்பன்னா சரீரத்தை தொலைச்சிடலாமா? சரீரம் வேண்டாமான்னு சரீரம் வேணும். சரீரம் இல்லைன்னா கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ண முடியாது, பிரபக்தி பண்ண முடியாது. பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியமோ ஆச்சார கைங்கரியமோ எல்லாமே வெறும் ஆத்மா வச்சுன்னு பண்ண முடியாது. சரீரம் இருந்தா தான் முடியும். ஆனா
அப்ப சரீரம் இருந்தா தான் முடியும்னா இது வேண்டாம் வேண்டாம் சொல்றல, இதான் ரொம்ப தொந்தரவு பண்றது தொந்தரவு. இதை எப்படியா உபயோகப்படுத்தினா இதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தின தவிர இது சொல்லும்படி நாம் கேட்கணும் என்கிற தன்மை கூடாது. இதான் இந்த சரீரம் என்னது புரியத்துக்காக சொன்னேன். ஒரு பேனா இருக்கு, அது எதுக்கு பயன்படுத்துறோம்? எழுதத்துக்கு உபயோகப்படுத்துறோம். அதே ஒரு பென்சில் இருக்கு, அதுவும் எழுதத்துக்கு உபயோகப்படுத்துறோம். பாத்திரங்கள் இருக்கு, தனித்த மட்டத்துக்கு உபயோகப்படுத்துறோம். இல்ல பாத்திரமே எல்லாம் எனக்கெல்லாம் பாத்திரம் சொல்றாங்கன்னு நான் கேட்கிறேன். யாராவது சொல்றாங்க சுவாமி அஜித் சுவாமி அது என்னமா சொல்றோம்? அதே போல இதுவும் அஜித். பாத்திரங்கள் எப்படி அச்சித்தோ, பேனா எப்படி அச்சித்தோ, அதே போல இந்த சரீரமா அச்சித்து. ஆனா என்ன பண்ற, சரீரம் போனபடி போகணும், அதுதான் கூடாது. அப்ப இந்த சரீரத்தை நம்ம என்னமா யூஸ் பண்ணணும்? இது ஒரு கருவியா உபயோகப்படுத்தணும். இது ஒரு கருவி. என்ன கருவி? பகவானை அடைவதற்கு உண்டான கருவி இது. பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு உண்டான கருவி இது. ஏன்னா இது இல்லைன்னா என்னால கொண்டு போய் புஷ்பம் தொடுக்க முடியுமா? இல்ல பெருக்க முடியுமா? கோலம் போட முடியுமா? தணிகை பண்ண முடியுமா? திருவாராதனை பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த சரீரம் வேணும். சரீரம் ஆத்யங்கலு தர்ம சாதனம். அப்ப சரீரத்தை ஒரு கருவியாக பண்ணுவேனே தவிர லட்சியமாக ஒரு நாளும் கொள்ள வேண்டிய சரீரமே லட்சியம் சுவாமி. உண்டியே உடையே எம் மண்டலத்தோடும் கூடுவதில்லையாம். லட்சியம் சரீரம் அப்படின்னு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. அப்பனா அவனா யாரு? தேகாத்மா அபிமானின்னு பேரு. சரீரமே நான் நினைக்கிற பாருங்க, அவெல்லாம் சாருவாக மதம்னு பேரு. அவெல்லாம் சாருவாகம் அப்படிதான், சாருவாக மதம் அப்படின்னு பேரு. அந்த சாருவாகம் தான் அவன் சரீரமே நான் நினைப்பான். அந்த மாதிரி இருந்தா அப்ப அது லட்சியம் கிடையாது. லட்சியம் எது? லட்சியம் எது? இந்த சரீரத்தை கருவியாக கொண்டு, இது போல பாத்திரத்தை கருவியாக கொண்டு தணிகை பண்றேன், பேனாவை கருவியாக கொண்டு எழுதுறேன். அப்ப ஒவ்வொன்றும் கருவியாக கொண்டு பண்ணிட்டு இருக்கோமோ, அதே போல இந்த சரீரத்தை கருவியாக கொண்டு பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம். அப்ப லட்சியம் எது? கைங்கரிய லட்சியம். சரீரம் லட்சியம் இல்ல, சரீரம் கருவி. அப்படின்னா இப்ப சரீரத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த சரீரத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னாலே அப்ப சரீரம் வேண்டாம் வேண்டாம்னு அர்த்தமா சுவாமின்னா இந்த சரீரம் வேணும். என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க கேட்டு சரீரம் வேண்டாம் சுவாமி அப்படின்னா முதல்ல காதே இருக்காது, கண்ணே இருக்காது, நீங்க என்ன பார்க்க முடியாது, அது கேட்க முடியாது. சரீரம் வேணும். ஆனா அந்த சரீரம் எதுக்குன்னா கேட்பதற்கு, பகவத் விஷயம் கேட்பதற்கு எத்தையோ இல்லை, பாகவத விஷயத்தை நடந்து போவதற்கு கால்கள், அதற்காக சரீரம் தேவை ஒருத்தங்க. அப்ப அவதூத்து சன்னியாசி என்ன தெரிகிறார்? இந்த சரீரத்தை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன், இதை ஒரு கருவியா உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுட்டேன் தவிர இதுவே லட்சியம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் தெரிவிக்கிறார். இதோட முடிஞ்சது. இதோட அவதூத சன்னியாசிக்கும் எது மகாராஜன் நடத்தும் உபாக்கியானம் பார்த்துக்கணும். இதோட பூர்த்தியா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் உபதேசம் பண்றாரு. உத்தவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நம்ம பிரகரணத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். அந்த இத்தனை கிட்டத்தட்ட 25 குருக்கள்னு சொன்னாரணும். அந்த 25 குருக்களோடு ஒரு சரீரத்தையும் சொல்லி இது எல்லாம் கூட குருக்கள் தான். ஏன்னா இந்த சரீரத்தை பார்த்தா நமக்கு தெரியுது, இது இந்த கருவியா உபயோகப்படுத்தணும் தெரியணும். இதுல ஆயிடுச்சு. இதுக்கு மேல அந்த இதோட சன்னியாசி, அதாவது அவதூத சன்னியா உபாக்கியானம் பார்த்தோம். இதன் பிறகு மேலும் உபதேசம் பண்றார் உத்தவருக்கு. நித்தியர்கள்னா யாரு, பக்தர்கள்னா யாரு, முக்தர்கள்னா யாருன்னு இதெல்லாம் நம்ம யதீந்திர மத தீபிகால நம்ம நல்லா பார்த்திருக்கோம். அப்படி சுருக்கமா தான் சொல்ல போறேன். ஏன்னா யதீந்திர மத தீபிகால என்னென்ன உண்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும். அப்ப நித்தியர்கள் யாரு, முக்தர்கள் யாரு, அதே போல பக்தர்கள் யாருன்னு பார்த்தோம். இந்த யாருன்னா சரி சுவாமி இதெல்லாம் யாரு அதை உபதேசம் பண்றாரு. இந்த சம்சார பக்தர்கள் நாம தான். இந்த சம்சாரத்தோடு இருக்கிறோம், சம்சாரத்தோடு இருக்கிறவெல்லாம் பக்தர்கள். எந்த சுவாமி இது சம்சாரமா? சம்சாரம்னா மனைவின்னு அர்த்தம் இல்லை. சில பேர் தவறான கருத்து, அப்ப மனைவி இருக்கப்படாது போட்டு சுவாமி சம்சாரம் வேண்டாம்னு சொல்றா, மனைவி இருக்கப்படாது, அது அர்த்தம் இல்லை. இந்த லோகமே சம்சாரம். அப்ப அந்த சம்சாரத்தோடு இருக்க போனோம். அப்ப சம்சாரத்தோடு இருக்கிறோம்னு சொன்னாலும் நம்மளாம் பத்தாத்மான்னு பேர். பத்தாத்மானா என்ன சுவாமி பண்ணுவார்? பத்தாத்மானா எத்தனையோ வகை இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் யதீந்திர மத தீபிகால பார்த்துக்கணும். அந்த பத்தாத்மா இங்கே இருக்கிறபடியால் பத்தாத்மான்னு பேர். இங்க கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப பத்தாத்மா. சரி சுவாமி
அதுக்கப்புறம் முக்தாத்மா யாரு? பகவான் திருவடியை பற்றி அது சரணாகதி பண்ணி அல்லது கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணி அல்லது சரணாகதி பண்ணி பகவானுடைய திருவடியை பிராபிக்கிறார்கள் அல்லவா, ஸ்ரீவைகுண்டம் போறா இல்லையா, அவெல்லாம் முக்தாத்மா. இப்ப முக்தாத்மா இங்க இருப்பாளா? மும்மூற்று இங்க இருப்பார். முக்தாத்மா இங்க இருக்க மாட்டார். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். மும்மூற்றுன்னா மோட்சத்திலே இச்சை இருக்கிறவனுக்கு மும்மூற்றுன்னு பேரு. மோட்சத்திலே இச்சை இருக்கிறவனுக்கு மோட்சத்துல ஆசை இருக்கு அப்படின்னு அவளுக்கு மும்மூற்றுன்னு பேரு. அந்த மும்மூற்று இங்கதான் இருப்பார். அவரு மோட்சத்துக்கு போல, ஆனா மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்கு, அதனால அவர் இங்க இருக்காரு. ஆனா மோட்சத்துக்கு போயாச்சு, மோட்சத்துக்கு போயாச்சு. எப்படி போயிருக்கார்? அது கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அல்லது பிரபக்தியோ எத்தையோ பண்ணி மோட்சத்துக்கு போயிட்டாரனோ, அவளுக்குதான் முக்தாத்மான்னு பேரு. அவளுக்குதான் முக்தாத்மா பேரு. அப்ப இங்க இருக்கிறவாளுக்கு பத்தாத்மா தான் பேரு. இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் எத்தனை பேர் பத்தாத்மா. இங்க இருந்து கிளம்பி போனவா யாரா இருந்தாலும் முக்தாத்மான்னு பேரு. அதுக்கு மேல நித்யாத்மா என்ன சுவாமி? நித்யாத்மா அங்கேயே இருக்குவா. ஒரு நாளும் அவ கிளம்பி இங்க வந்ததே கிடையாது. சரி, இங்க வரவே மாட்டான், இங்க வரவே மாட்டான். நித்யாத்மா எந்த சம்சார வாசனையே அவளுக்கு கிடையாது. சம்சார வாசனை பூர்த்தியா இருக்கிறவா பத்தாத்மா. சம்சார வாசனை ஒரு காலத்தில் இருந்து இப்ப இல்லாம இருக்கிறவா முக்தாத்மா. எப்பொழுதுமே சம்சார வாசனை இல்லாதவர்கள் நித்யாத்மா. இப்ப மூணு தெரியுதனும். இது அப்படியே உபதேசம் என்றார் யாருக்கு? உத்தவருக்கு கண்ணன் பெருமான். அப்ப முக்தாத்மா. ஆக லோகத்தில் பிறவியே யாரு அந்த முக்தாத்மா? யார் சுவாமி? பிறவியே கிடையாது. அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள், அனந்தன் என்ன, கருடன் என்ன, விஸ்வக்ஷேனன் என்ன, இவெல்லாம் நித்திய சூரிகள் தெரிவித்தார். அதுக்கப்புறம் சொல்லி சத்சங்க மகிமை, சத்சங்க மகிமை அதை உபதேசிக்கிறார். சத்சங்க மகிமை, சத்சங்கம்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் வெச்சம் வியாக்கியைகள் உண்டாகில் நச்சு அதிகரியும் நீர் வசனபூஷணத்து கட்ட மதியுடையீர் மத்தியத்தரான்னு உபதேசத்தினால ஒரு பாசனம். சத்சம்பிரதாயம். அப்ப சத்சங்கம், சத்சங்கம்னா என்னது? நல்ல சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய கூட்டம். சத்சங்கம்னா சத்சங்கத்துக்கு வரலையா, சத்சங்கத்துக்கு வரலையான்னு கேட்கிறா பாருங்க. நல்ல சத்வகுணம். ஆனா சத்சங்கம்னா மற்றதெல்லாம் சொல்லப்படாது. ஏதோ ஒரு அவாவெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் கட்சிகள்லாம் வச்சிருக்கா, சத்சங்கத்துக்கு வாங்கணும், அது சத்சங்கம் இல்லை. அது ஏதோ பேரு அவ வச்சுக்கணும். அப்ப இதுதான் சத்சங்கம். அப்படிப்பட்ட சத்சங்கம் மகிமை உபதேசம் என்றார். அது பறவையோ மானோ மிருகமோ இதுவா இருந்தாலும் தொடர்ந்தாலே அவன் நல்லவன். ஏன்னா சத்சங்கம் நின்றுட்டாலே அவளோட வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு தீவிரவாதி உள்ளுக்குள்ள போயிட்டாரு வச்சுக்கேன், அவளே மாறிடுவார், அவளே நல்லவாளா ஆயிடுவார். ஏன்னா சத்துக்களோடு வாழணும், சாத்விக ஸ்ரத்தை இருக்கணும். சாத்விக ஸ்ரத்தை என்ன பண்ணும்? எனக்கு நன்மையை பண்ணும். என்ன நன்மையை பண்ணும்னா, எனக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கறது முதல்ல பகவான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த சரீரம் வேறு, ஆத்மா வேறு. பகவதால கைங்கரி பண்ணணும், பகவத் கைங்கரி பண்ணணும், ஆச்சார கைங்கரி பண்ணணும். நான் இந்த நிலையில இருக்கணும், இந்த ஆச்சாரம் இருக்கும், இந்த அனுஷ்டானம் இருக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னா சாத்விக ஸ்ரத்தை. அந்த சாத்விக ஸ்ரத்தை இருக்கணும். அந்த சாத்விக ஸ்ரத்தையோடு வாழணும். அந்த சாத்விக ஸ்ரத்தையோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்காளோ, அவளுடைய சம்பந்தம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவளுக்கும் அந்த சாத்விக. அதனால்தான் குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே ஆழ்வார் தெரிவிப்பதற்கு காரணமே தான். ஏன்னா அந்த கோஷ்டியோடு நான் கலக்கணும்ன்ற ஆழ்வாருக்கு பயம். நம்ம தனியா வந்து இருந்துட்டோம்னா நாங்க ஏதாவது தப்பு தண்டா பண்ணுவோமோ, ஆழ்வாரே சொல்றாரு. தனியா இருந்தோம்னா நமக்கு ஏதாவது தப்பு வந்துவோமோ. இப்ப கோஷ்டியோடு இருந்தா நம்ம தட்டுவா, நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த சத்சங்கத்தோடு இருக்கணுமானோ, அந்த சத்சங்கத்தோடு ஒரு பக்ஷி இருந்தாலும் அதுக்கு மோட்சம் கிடைச்சிடும். அந்த சத்சங்கத்தோடு மான் இருந்தாலும் மோட்சம் கிடைச்சிடும். ஒரு மிருகம் இருந்தாலும் மோட்சம் கிடைச்சிடும். ஒண்ணும் இல்லை, பானைக்கு மோட்சம் கிடைச்சது தெரியும். ஒண்ணு இப்ப பாத்துக்கணும். இதே பாகவதத்தை பார்த்துக்கணும். ததி பாண்டவன் தன்னுடைய பானைக்கும் சேர்த்து மோட்சம் கொடுத்தானோ, அந்த பானை என்ன சரணாகதியை பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லையே. அப்ப என்ன சுவாமி, அந்த பானை ததி பாண்டவனோட சம்பந்தம் இருக்கணும். ததி பாண்டவன் யாரு? சாத்விக சத்தையோடு கூடியவன்.
சாத்விக சத்தையோடு கூடியவனானபடியாலே அந்த சாத்விக சத்தையோடு கூடியவனுடைய சம்பந்தம் அந்த பாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் பெற்றபடியாலே அதுவும் மோட்சத்துக்கு போயிட்டனும். அதப்ப நல்லவர்களோடு தொடர்ந்தாலே இவனும் நல்லவன் ஆகிவிடுகிறான். அப்ப சத்துக்களோடு வாழும். சரி சுவாமி, அசத்துக்களோடு வாழ்ந்தார் அசத்தை தான் விழுவோம். அசத்துக்களோடு வாழ்ந்தா அசத்தா தான் விழுவோம். சத்துக்களோடு வாழ்ந்தா நாமும் சத்தா இருக்க போறோம் அப்படின்னு தெரிவிக்கிறோம். நாமும் சத்தா தான் இருப்போம். அப்ப சத்து கூட வாழ்ந்தா இந்த இந்த விஷயத்தை தான் பகவான் தானே சொல்றார். உத்தவரே, நானே இந்த விஷயத்த பிரம்மாவுக்கு நானே உபதேசம் பண்ணேன். எப்படி தெரியுமா உபதேசம் பண்ணேன்? அம்சாவதாரம் எடுத்து நான் உபதேசம் பண்ணேன். அம்ச உருவம், அம்ச பறவை தெரியுமோனோ? அம்ச பறவை என்ன பண்ணும்னா, அது பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சா நல்லா பிரிச்சிடும். அந்த ஞானம், அப்படிப்பட்ட சாமர்த்தியம் இந்த அம்ச பறவைக்கு உண்டு. நான் அம்சம் அன்னமாய் முனிவரோடு அமரரேற்க, அன்னமாய் முனிவரோடு அமரேற்க. அம்ச பறவை எப்படி இருக்கும்னா வெள்ளையா இருக்கும். அம்ச பறவை வெள்ளையா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல சத்துவகுணமோ ரஜோ குணமோ தமோ குணம் 3 குணங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 குணத்திலே சத்துவகுணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ரஜோகுணம் தமோ குணத்தையும் தவிர்க்கணும். ரஜோகுணமும் தமோ குணத்தையும் தவிர்க்கணும். இதத்தான் உபதேசம் பண்ணா. பிரம்மாவுக்கு அம்ச அவதாரம் பண்ணி பகவான் சிவன் நாராயண உபதேசம் பண்ணார். அந்த அம்சப்பறவை தான் அன்னப்பறவைன்னு பேரு. அந்த அன்னப்பறவை வெறுப்பா இருக்கணும். அன்னமாய் அங்கு அறமுறை நூல் பயின்றான். ஆழ்வார் பாட்டு. பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து அப்படின்னு தெரிவிக்கிறாரே, உபதேசம் பண்றா இல்லையா? என்ன ரஜசு குணம் தமசு குணம் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, ரஜஸ் வந்து சிவப்பா இருக்கும், தமசு வந்து கருப்பா இருக்கும். அது சாத்விக சத்தையோடு இருக்கக்கூடிய சத்துவகுணம் வெளுப்பா இருக்கும். அப்ப கருப்பையும் தள்ளு, சிகப்பையும் தள்ளு, வெளுப்பு எடுத்துக்கோ. கருப்பு எதை சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். கருப்பையும் தள்ளு, சிகப்பையும் தள்ளு, வெளுத்தை எடுத்துக்கோன்னு சொல்றாருயா. அப்ப இந்த 3 குணங்களிலே ரஜோ குணத்தை தள்ளிடு, தமோ குணத்தை தள்ளு, சத்த குணத்தையும் தள்ளி தெரிவிக்கிறார். அப்ப சத்தகுணம் எடுத்துன்னா என்ன சுவாமி? நமக்கு நல்ல சாத்விக ஸ்ரத்தை ஏற்படும். அதனாலதான் ஆகார நியமம் ரொம்ப முக்கியம்னு தேசாந்தேசிக தெரிவிக்கிறார். ஏன்னா சில ஆகாரங்களுக்கெல்லாம் தமோ குணம் ரஜோகுணம் நிறைய உண்டு. அநேகமா அதுல வெங்காயம் உள்ளிப்புண்டு அப்படியே வாய்ப்பு சொல்லப்படாது. இதுதான் புரியத்துக்காக சொன்னேன். இது ரெண்டுமே என்னன்னா, அதை சேத்தால தமோ குணம் ரஜோகுணம் முக்கியம் வந்துடுத்துன்னு வச்சுக்கேன். கொண்டா என்ன மாதிரி ருச்சியா இருக்கு சுவாமி. ருச்சி பகவானுக்கு அமுது செய்தபடியாலே ருச்சி, அதுதான் வரணுமே தவிர இதெல்லாம் சேர்த்த சுவாமி இது சேர்த்தபடியாலே அது ருச்சி வந்துட்டுன்னு வச்சுக்க. அப்ப தமோ குணம் ரஜோகுணம் நல்லா வந்துட்டு இருக்கும். அப்ப சாத்விக ஸ்ரத்த போயிடும். அந்த சாத்விக ஸ்ரத்த இருக்கணும்னா இதைத்தான் தெரிவிக்கிறான். ஆக இந்த 3 அப்ப அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்திலேயே சாத்விக சாஸ்திரம், ராஜச சாஸ்திரம், தாமச சாஸ்திரம் இருக்கு தெரியுமோ? கண்ணன் பெருமான் உபதேசம் பண்றார் உத்தவருக்கு. சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணுதானே. அதுல தாமச சாஸ்திரம், ராஜச சாஸ்திரம், அதே சாத்விக சாஸ்திரம் உண்டான்னா உண்டு. சாஸ்திரத்துல மட்டும் இல்ல, தண்ணீர் இருக்கணும் தீர்த்தம். அந்த தீர்த்தம் தண்ணீரிலேயே விட சாத்விகமான தண்ணீர், ராஜசமான தண்ணீர், தாமசமான தண்ணீர் இருக்கு. இது மாதிரி நிறைய பட்டியல் கொடுக்கிறார். 1 2 இல்ல, நிறைய உபதேசம் பண்றார் கண்ணன் உத்தவருக்கு. அடியல் சிறிதுதான் சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு. நிறைய உபதேசம் பண்றார். தண்ணியிலேயே சாத்விகமான தண்ணி, ராஜசமான தண்ணி, தாமசமான தண்ணி இருக்கு. சாஸ்திரத்திலேயே சாத்விகமான சாஸ்திரம், ராஜசமான சாஸ்திரம், தாமசமான சாஸ்திரம் இதே உண்டு. என்ன சுவாமி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. 2 3 பார்ப்போம். என்னன்னா, தண்ணீருக்குள்ள சாத்விக தண்ணீர் எது? தண்ணீர் எந்த தண்ணீரும் தண்ணீர் தானே சுவாமின்னா, சாத்விகமான தண்ணீர் எது தெரியுமா? கங்கா ஜலம். கங்கா ஜலம் இருக்கு இல்லையா? அது இன்னைக்கும் அங்கங்க கங்கா. ஏன்னா இன்னைக்கும் இந்த கங்கா ஜலத்தை மட்டும் நீங்க எதிர வச்சாலும் அது கிடையவே கிடையாது. எங்க வச்சாலும் கிடையாது. அதே நீங்க வந்து நம்ம குழாயில வருது, இல்ல கிணத்துல இருக்கு, அல்லது குளத்துல இருக்கு, அல்லது ஏரியில இருக்கு, அல்லது ஆற்று நீர் இருக்கு, எதை கொண்டு வந்தாலும்
அதை நீங்க ஒரு ஒரு வருஷம் இல்ல 2 வருஷமா இல்ல ஒரு 6 மாசம் வச்சாலும்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா கங்கைக்கு அந்த நிலையே கிடையாது. ஏன்னா பகவானுடைய ஸ்ரீபா தீர்த்தம், அந்த ஸ்ரீபா தீர்த்தமானபடியாலே அப்ப அந்த தண்ணீருக்கு என்ன பேரு? சாத்விகமான தண்ணீர். கங்கா ஜலத்துக்கு சாத்விகமான தண்ணீர் தெரியாது. சரி சுவாமி, ராஜசமான தண்ணீர் இது. ராஜசமான தண்ணீர் என்ன? ராஜசமான தண்ணீர் எது தெரியுமா? ஒண்ணுமே நம்ம தண்ணி கொண்டு வந்தோம், சாமானிய தண்ணி. நீங்க ராஜசமான தண்ணீனா உடனே கொழால வந்த தண்ணி இல்ல டேங்க்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, அதை சொல்ல வேண்டாம், அது கிடையாது. வாசனை ஊட்டப்பட்ட தண்ணீரா இருந்தா அது ராஜசமான தண்ணி. வாசனை ஊட்டப்பட்ட தண்ணீரா இருந்தா, வாசனை ஊட்டப்பட்ட தண்ணீர் என்ன சுவாமி எடுத்துக்கணும்? ஒண்ணுமில்ல, அதுல பன்னீர் எல்லாம் சேர்க்கிற பாருங்க. சில பேர்லாம் பன்னீர் சேர்த்து எதோ சேர்க்கிற பாருங்க. அந்த மாதிரி வாசனை அதுல ஊத்தினோம்னா அது வந்து ராஜச தண்ணீர் அர்த்தம், வாசனை ஊட்டணும். சரி சுவாமி, தாமச தண்ணீர் எது? தாமச தண்ணீர் எதுன்னா கல்லு. இன்னைக்கு அது நிறைய வந்துடுது, அரசாங்கமே அதுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னது? தாமச தண்ணீர். வாசனை ஊட்டப்பட்ட தண்ணீர் ராஜச தண்ணீர். கல்லு அது ஏன்னா நமக்கு வாசனை ஊட்டம் நமக்கு சுகபோகத்தை கொடுக்கறது. அந்த தண்ணியை சாப்பிட்ட உடனே என்னமா இருக்கு, பன்னீர் வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சுகபோகத்தை கொடுக்கறதுனோ, அதனால அது வந்து என்னது? தாமசம், ராஜச தண்ணீர். அதே கங்கா ஜலமா இருந்துச்சுன்னா சாத்விகமான தண்ணீர். கங்கா ஜலம் வந்து சாத்விகமான தண்ணீர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் பிரஜைகளுக்குள்ளே இன்னொன்னு பாருங்க, அடுத்து சொல்றார், பிரஜைகளுக்குள்ளே சன்னியாசியை இருந்தா சாத்விகன்னு அர்த்தம். ஜனங்க நிறைய பேர் இருக்கா இல்லையா? ஜனங்க நிறைய பேர் இருக்கா இல்லையா? அந்த நிறைய பேர் இருக்கக்கூடிய சன்னியாசியா இருந்தா அவ வந்து சாத்விகமானவர்னு அர்த்தம். சன்னியாசி, சன்னியாசி சாத்விகமான, ஆமா, எல்லாத்தையும் திறந்துட்டு வரணும், எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கான சாத்தியமா. அதே ஒருத்தர் கர்மம் பண்ணியே முன்னுக்கு வரார், ஒருத்தர் கர்மம் பண்ணியே முன்னுக்கு வரார். கர்மத்தை பண்ணி நான் இந்த கர்மம் பண்ண, அந்த கர்மம் பண்ண, அந்த கர்மம் பண்ண முன்னுக்கு வந்துட்டு இருக்காரோ, அவளுக்கு என்ன பேரு? ராஜசன்னு பேரு. அவளுக்கு ராஜசன்னு பேரு. தாழ்ந்த கர்மத்தை பண்ணக்கூடியவர்களா தாமசன்னு பேரு. தாழ்ந்த கர்மம்னா என்ன சுவாமி? இன்னொருத்தர் அழிப்பதற்காக பண்றேன்னு அபிச்சார கர்மான்னு பேர் அதுக்கு. அந்த அபிச்சார கர்மாலாம் பண்ணா அதெல்லாம் தாமசன்னு பேர், தாமசன்னு பேர். பிரியத்துக்காக சாத்விக சிரத்தை என்னன்னா, அப்ப எந்த விதமான முயற்சி இருக்கப்படாது, பகவான் தான் கொடுக்கிறான் என்கிற நிலை இருந்துச்சுன்னா அவனுக்கு சாத்விகன்னு பேர். அதைத்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரதானம் வச்சுட்டு இருக்கா. சரணாகிதின்னு முக்கியம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன், பகவானாலே ரட்சிக்கப்படணும், அவனாலே அவனை அடைதல், அவனாலே மற்றொன்றை அடைதல் அல்ல, மற்றொன்றாலே அவனை அடைதல் அல்ல. ரெண்டுமே இருக்கணும். மற்றொன்றாலே அவனை அடைந்தாலும் எத்தையும் நான் பண்ணேன்னு அர்த்தம். அப்ப நான் சன்னியாசியாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு போயிடுது. இந்த இடத்துல சன்னியாசின்னா ஒரு காவி வெட்டி கட்டினேன்னு அர்த்தம் இல்லை. முற்றும் திறந்தவர் அப்படின்னா என்னுடைய முயற்சியை திறந்தவர். சர்வதர்மான் பரித்தியஜ்யா, அதுதான் சன்னியாசி. சர்வதர்மான் பரித்தியஜ்ய. அப்ப எல்லாத்தையும் திறந்தாச்சுன்னு அர்த்தம். என்னுடைய முயற்சியை திறந்தேன், திறந்தபடியாலே அந்த திறந்து இருக்கணும். அப்படி தொடர்ந்து பகவான் தான் என்ன ரட்சிப்பான் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும். அவனுக்கு தான் சாத்விகன்னு பேரு. அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்துல தன் முயற்சிய சாத்தியோபாயத்தை சாத்தியோபாயமாக இருக்கக்கூடிய தன்மையை விட்டுட்டு சித்தோபாயத்துக்கு வாங்குன்னு ஏன் கூப்பிடுறான்னா, சாத்தியோபாயம் வந்துட்டான்னா தன் முயற்சி இருக்கு. தன் முயற்சி இருந்தாலே அது தாமசம் வந்துடுறது அல்லது ராஜசம் வந்துடுறது. ராஜசமோ தாமசமா இருந்தா அது நம்முடைய சொரூபத்துக்கு அனுகூலமான கிடையாது. சொரூபத்துக்கு அனுகூலம் எது? சாத்விக சிரத்தை. அந்த சாத்விக சிரத்தை எங்க இருக்கணும்? எல்லாத்தையும் விட்டுணும். சுவாமி, நான் மோட்சத்துக்கு போனோம், இத்த பண்ணேன், பிரயோஜனம் இல்லை. நான் பகவான் அடையணும், இத்த பண்ணேன், பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன சுவாமி? அவராலே அவர் என்னை சேர்த்து கொண்டார். அதுதான் தெரியலையா? அதான் அது என்ன தெரியுது? அதான். அப்ப இது சாத்விகன்னு பேரு. அந்த மாதிரி இருக்க. அதே போல நான் கர்மம் பண்ணி போறேன்.
கர்மம் பண்ணி பண்ணி முன்னுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எத்தையோ பண்ண நினைச்சுக்க. அப்ப நான் அதெல்லாம் ராஜசன் பேர். அதை விட இன்னும் மோசம், இந்த சரீரத்துக்காக என்னென்னோ அபச்சார கர்மம் எல்லாம் பண்ண சொன்னேன், அதான் தாமசன் பேர். அதுக்கப்புறம் தேசத்துல சாத்விகமான தேசம் உண்டு, தாமசமான தேசம் உண்டு, ராஜசமான தேசம் உண்டு. அப்ப தேசத்திலையும் உண்டா சுவாமி? அப்ப ஸ்ரீரங்கம் சாத்விகமான தேசமா? இப்ப சில பேர்லாம் வெளியூருக்குலாம் போறாங்க, கேள்வி கேட்கலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ராஜசமான தேசமானா அப்படி அர்த்தம் இல்லை. தேசம் என்ன, நாம எங்க இருக்குமோ அந்த இடமே வந்து சாத்விகமான தேசமா ஆகலாம், சாத்விகமான தேசம் ஆகலாம். அப்ப இந்த தேசம் சாத்விகமான தேசம் எது சொல்றேன்னா, தேசம் உண்டுன்னா ஏன் இங்க சொல்றேன்னா, ஏகாந்தமான பிரம்ம தியானம் பண்றோமோனோ, அவ ஏகாந்தமா உட்கார்ந்து பிரம்ம தியானம் பண்றாரோ, அவ எங்க இருக்காளோ அதுவே சாத்விகமான தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீவைஷ்ணவா எங்க இருக்காளோ அது சாத்விகமான தேசம். அதனால அவ இடத்துக்கு போயிடணும். தேசயோகம் சர்வகாம துக்குன்னு தெரிவிக்கிறார். அப்ப அந்த சாத்விகமான தேசம் எது? ஏகாந்தமா பிரம்ம தியானம் பண்ணணும். அந்த பிரம்ம தியானம் பண்றது அதெல்லாம் சாத்விகமான தேசம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வீதியில போயிட்டு எல்லாரோட அப்படியே திரிஞ்சுட்டே இருக்கணும். வீதியில போயிட்டு அப்படி இது என்ன அது என்ன, இந்த தேசம் என்ன, இந்த ராஜா என்ன பண்ணார், அந்த ராஜா என்ன பண்ணார், இவா என்ன பண்ணா, அவா பண்ணுனா, தேவையில்லாத வம்பு எல்லாம் பேசிட்டு பேரெல்லாம் அப்படி சுற்றிட்டே இருக்க பாருங்க எல்லாரோடையும். அதெல்லாம் என்னது? ராஜசமான தேசம்னு பேர். அதெல்லாம் ராஜசமான தேசம்னு பேரு. அப்ப தாமசமான தேசம் சூதாட்டம் ஆடுறது, கேளிக்கைகள்லாம் பண்றாங்க. என்னென்ன கேளிக்கைகள் உண்டோ, என்னென்ன சூதாட்டம் உண்டோ, அந்த இடம்லாம் என்னது? தாமசமான இடம். அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாது. சரி சுவாமி, ராஜசமான இடம் எது வீதியிலன்னு சொன்னேலே, அங்க நம்ம போய்தானா? போகலாம், அவரோடு சம்பந்தம் வேண்டாம், சாத்விகனோடு சம்பந்தம் இருக்கணும். இது மூணாச்சு. அதுக்கப்புறம் அப்ப தேகத்தை சொன்னார், மக்களை சொன்னார், சாஸ்திரத்தை பிரிக்கிறார், தண்ணீரை சொன்னார், மேலும் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். பாருங்க. அப்ப தேகம் என்ன சொன்னார்? தேசம் சொன்னார். தேசம் எந்த தேசம்? சாத்விக தேசம், ராஜச தேசம், தாமச தேசம். தண்ணீர் சாத்விக தண்ணீர், ராஜச தண்ணீர், தாமச தண்ணீர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மக்களையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு உணர்ந்த தியானம் பண்ற போனும். தியானம் பண்ணிட்டு கட்சி அந்த தியானத்திலேயே 3 விதமான தியானங்கள் உண்டு. தியானத்திலே என்ன தியானம்? ராஜசம், தாமசம், சாத்விகம் உண்டு. ஒருத்தர் மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். மந்திரம் சொல்லிட்டு இருக்கச்சே அந்த மந்திரத்தாலே மோட்சம் அடையணும் என்பதற்காக மந்திரம் சொன்னா அந்த மந்திரம் சாத்விக மந்திரம்னு பேர். சாத்விக மந்திரம் என்னது? இந்த மந்திரத்தை சொன்னேன், இந்த மந்திரத்தால மோட்சம் போகணும்னு அந்த அபிப்பிராயத்துல மந்திரம் சொன்னேன். வியாபக மந்திரம், அவ்வியாபக மந்திரம்னு 2 உண்டு. முமுட்சுகள் எடுத்திருக்கார் பிரலோகாச்சாரியர். அதுக்கு மனவாளோட வியாக்கியானம் தெரிகிறது, பேர் சொல்றேன். அப்ப என்ன தெரியுது? அப்ப நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த மந்திரத்தால எனக்கு பிரயோஜனம் எது? மோட்சம் போவதே பிரயோஜனம்னா அந்த மந்திரம் சாத்விகமான மந்திரம். அதெல்லாம் இல்ல சுவாமி, அதான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் நிறைய பேர் சொல்றா பாருங்க, அது இன்னைக்கு ஜோசியக்காரெல்லாம் இதுதான் சொல்றா, இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ இது கிடைக்கும் அப்படின்னு. அவ அந்த மந்திரத்தை சொல்வதற்கான யோக்கியத்தை படைத்தவாளாலும் இருக்க மாட்டான். ஆனா அந்த மந்திரம் வாயில உச்சரிக்கக்கூடிய உச்சரிப்பு கூட அவள் சரியா வராது. ஆனா அவ என்ன சொல்லுவா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க, 10 தடவை சொல்லுங்க, 20 தடவை சொல்லுங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டு நல்லா பாருங்க, ஏதோ ஒரு பிரயோஜனம் நாம ஆசைப்பட்டது நடக்கணும்னு நினைக்கிறா பாருங்க, ஆசைப்பட்ட இது கிடைக்கணும்னு நினைக்கிறா பாருங்க, அந்த மந்திரங்கள்லாம் ராஜச மந்திரம். மோட்சம் போவதற்காக சொல்லப்பட்ட மந்திரம் சாத்விக மந்திரம். நான் ஆசைப்பட்டது நடக்க வேண்டும், என்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறது ராஜச மந்திரம். சரி சுவாமி, எனக்கு எதிரி இவர் கெட்டு போகணும், எனக்கு இவர் எதிரி அவர் கெட்டு போகணும் அப்படின்னு அதுக்கெல்லாம் சில மந்திரங்களா சொல்றா. பில்லி சூன்யம் சொல்றா பாருங்க.
நிறைய பேர் பண்றாங்க. அது அநேகமா கேரளால அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதர்வன வேதத்துல அது நேரமா வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்றத சொல்லிட்டு இருக்க. அதுக்குதான் அபிச்சார மந்திரம்னு பேரு. அதெல்லாம் என்னது தாமச மந்திரம்னு பேரு. இன்னொருத்தர் கெட்டு போகணும்ன்றதுக்காக பண்ணக்கூடிய மந்திரங்கள் தாமச மந்திரம். நானே நன்னா இருக்கணும், நான் ஆசைப்பட்டது கிடைக்கணும் என்று சரீரத்துக்காக பண்றது ராஜச மந்திரம். ஒண்ணு என்னுடைய ஆத்ம உஜ்ஜீவனை அடையணும், அதற்காக சொல்லப்பட்ட மந்திரம் இது சாத்விக மந்திரம். இது வந்து சத்த மந்திரம்னு பேரு. இது 3 எழுத்து. அப்படிப்பட்ட இதெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு மேல இப்படியா உத்தவருக்கு என்னென்ன பக்தியின் மாகாத்மியம் உண்டோ எல்லாம் சொல்லிக்கிறார். யாரு? கண்ணன் பெருமான். பக்தன் எவ்வளவு தூரம் என்ன பற்றி இருக்கான் தெரியுமா உத்தவா? எவ்வளவு நெருக்கமானவன் தெரியுமா? எனக்கு சாமானிய பக்தன் தான் நீங்க நினைக்கிறேன், அவன் எவ்வளவு நெருக்கமானவன் தெரியுமா? ஞானே தூ ஆத்மைப்பமேவதம். உத்தவா, அப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மா அப்படின்னா இது கிருஷ்ண அபிப்பிராயம். அப்ப பல பல ஜென்மாக்கள் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதை பண்ணினாதான் பக்தியே பெறும். பல பல ஜென்மாக்கள் நாம நினைக்கிற மாதிரி இல்லை. சரணாகதி இந்த ஜென்மால பண்ணிட்டு உடனே மோட்சம் கிடைக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். பல பல ஜென்மாக்கள் கர்மயோகம் பண்ணணும், அது பண்ணி முடிச்சணும். மேலும் பல பல ஜென்மாக்கள் ஞான யோகம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பக்தியே பிறக்கும். பல பல பிறவிகள் பக்தி யோகத்தை பண்ணா அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட சரணம் என்கிற சொல்லாக இச்சை நமக்கு பிறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அந்த இச்சை பிறந்தவங்களும் சரணாகதி அடிச்சு பகவான் அடைகிறவனும். இததான் உத்தவருக்கு தெரிவிக்கிறார். இவ்வளவு சிரமங்கள் இருக்கு உத்தவா. அது மட்டும் இல்ல, வாசுதேவ சவமிதி சமாத்மா சுதுர்லபகா. வாசுதேவனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய பக்தன் சுலபத்தில் கிடைக்க மாட்டான் உத்தவா. குலபல கிடைக்க நினைக்கிறியா? எங்க தேடினாலும் கிடைக்கிறது துர்லபம். வாசுதேவ சமமிதி சமாத்மா சுதுர்லபகா. இந்த வார்த்தை கரணே போட்டிருக்கான். சுதுர்லபகா அப்படின்னு இருக்கான். கேட்டாலும் கிடைக்க மாட்டான், கிடைக்கிறது கஷ்டம். ஆக இப்படி இதோடலாம் சொல்லி இதோடு பக்தியையும் அதே போல ஞானத்தையும் அதே போல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் உத்தவருக்கு சொல்லி, உத்தவா உனக்கு வைராக்கியம் ஏற்படுவதற்கு இத்தனை விஷயத்தை சொன்னேன். அவதூத சன்னியாசிலிருந்து தொடங்கி இத்தனை விஷயத்தன எதை பார்த்தால் என்ன பார்க்கிற ஆனந்தம் உனக்கு வரணும் உத்தவா. இதுதான் ரொம்ப முக்கியம். எதை பார்த்தாலும் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வரணும். அது என்னமா சுவாமி, நான் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், அது நல்ல விஷயம் இல்லை, தீய விஷயம். அதை பார்த்தாலும் பகவான் கண்ணன் நமக்கு நினைவு வரணும்ன்ற. எதை பார்த்தாலும் கண்ணன் நினைவு வரணுமா? அந்த மாதிரிலாம் எப்படி சுவாமி வரும்? ஒரு தீயதை பார்த்து இது நல்லதுன்னு வருமானா? கண்ணன் நினைவு இருந்தா கண்ணன் கண்ணன் வரும், அந்த தீயது கண்ணன் வரும். வருமானா? ஆழ்வாருக்கு அப்படிதான் வந்தது. மண்ணை இருந்து துளாவி வாமனன் மண் இது வென்னும் வெண்ணை துழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் கண்ணை முன்னீர் மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் மண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வலையீரே. ஆழ்வார்கள் தான் வந்தது. மண்ணை ஆழ்வார் திரு மண்ணு அங்கேயா எடுத்தாரு. வாமனன் அங்கேயா திருவிக்கிரமத்தாரம் பண்ணார், பண்ணவே இல்லையா? அந்த மண் எடுத்து வாமனன் அளந்த மண் இருந்தார். ஏறிய பித்தினோடு எல்லா உலகம் கண்ணன் படைப்பெண்ணம் நீரு செய்தே இடக்காலில் நெடுமாலடியார் என்றாரோடும். அவர் திருமண் காப்பு கூட வச்சுக்கல, ஏதோ ஒரு இப்படி வீசின்னு இருக்காராம். நேர நீர் செவ்வே இடக்கானில் இப்படி வீசின்னு இருக்காரு. இந்த வீசின்னு இருக்கிறத பார்த்து நெடுமாலடியார் என்கிற எண்ணம் ஆழ்வார்க்கு ஏற்றுனா, ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குண்டத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்று போகும். இதெல்லாம் ஆழ்வார் ஏற்படுத்தணும். அதைத்தான் இங்க உத்தவர் அண்ணன் எம்பெருமார் என்ன சொன்னானா அதான் ஆழ்வார் திருவாய்மொழி. இதுதான் உத்தவர் உபதேசம் பண்றாரு. அப்படிப்பட்ட வைராக்கியத்தினை ஏற்படுத்திக்கோ. எங்க இருந்தாலும் என்னுடைய ஞாபகம் உனக்கு இருக்கணும். இத்தனை என்னுடைய ஞாபகம் இருக்கணும். அதனால உத்தவா, நீ வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு இத்தனை விஷயம் சொல்லி இருக்கணும். இப்ப என்ன பண்ற? நேர பத்திகாசிரமம் போயிட்டு அங்கிருந்து என்னை குறித்து தபஸ் பண்ணி அந்த தபஸ் பண்ணி நானே உனக்கு பிரத்யட்சமா சேவை சாய்க்கிறபடியால் ஒரு தன்மையில இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்ப உத்தவர் பரப்பணும். அங்கிருந்து குரல் எதை பார்த்தாலும் என்ன பார்க்க கூட ஆனந்தம் வரணும் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி வருமானம் வரணும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தர்யாமி பகவான். எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தர்யாமியான அனைத்து
பொருட்களுக்கும் யாருன்னா அகம்பி சர்வ வித்யானாம் போக்தாச்ச பிரபுரவேச்ச, எல்லா ஆத்மாக்கும் அந்தரியாக பகவான் இருக்கான் இல்லையா? அப்ப அனைத்து பொருள்களுக்கும் பகவான் இருக்கானோ. ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துக்குள்ள இது வஸ்து சுவாமி, இது அச்சித் சுவாமி, அதுக்குள்ள பகவான் இருக்காரு இருக்காரனோ. இத நினைச்சு உத்வா நீ பத்திரில இருந்துட்டு நன்னா வாழலாம்னு சொன்னார். ஆனா நீ என்ன நினைக்கிற, நான் கூடவே வரணும்னு நினைக்கிறேன். கூட வரணுன்ற அவசியம் இல்லை, கூடவே வரணுன்ற அவசியம் இல்லை. எங்க இருந்தாலும் என்னுடைய நினைவோடு இருந்தால் நான் உன் கூடயே இருப்பதாக உனக்கு தோணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அதுக்கப்புறம் அலக்கநந்தா நதி பத்ரிகாசனம் எப்படி இருக்குன்னா, ஏனமுனாகி இருநிலமிடந்து அன்று இணையடி இமயவர் வணங்க தானவனாகம் தரணியில் புரள தரஞ்சிலை குடித்தயம் தலைவன் தேனவர் சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நறுமலர் குணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் வதரியாஸ்ரீமத்துள்ளான் சொல்லி திருமணியாளுடைய ஆச்சரியமான பெரிய திருமொழி பாசுரம். அப்படி பத்ரிகாசிரமத்துல என்னையே தியானம் பண்ணிட்டு அங்க பத்ரி விஷால் பெருமாள், அந்த பத்ரி விஷால் வேறல்ல, நான் வேறல்ல, நானே பத்ரி விஷால் அடிக்கடி இங்க சொல்லுவா. பத்ரி விஷால் அந்த ஊருக்கார சொல்லுவா. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நானே நாராயணா அவதாரம் பண்ணேன், நானே நரனாகவும் அவதாரம் பண்ணேன். அங்க நரநாராயணா இருக்கார். 2 மலைக்கு, ஒரு நாளைக்கு நாராயணன் பேரு, ஒரு மலைக்கு நரன்னு பேரு. ஆனா நரநாராயணன் அங்க அவதாரம் பண்ணி தானே மனுஷனா அவதாரம் பண்ணார், தானே பத்ரிநாராயண அவதாரம் பண்ணி அந்த நரனுக்கு, நரனான மனிதனுக்கு திருமந்திர உபதேசம் 8 எழுத்து ஓம் நமகா நாராயணாய, அந்த 8 எழுத்து திருமந்திரத்தை உபதேசம் பண்ண இடமே எதுன்னா பத்ரிகாசிரமம். அதனாலதான் அதுக்கு அட்டாட்சரி கஷேத்திரம்னு பேரு. பத்ரிக்கு அட்டாட்சரி. அந்த பத்ரிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் மேல போனோம்னா வியாச குகை இருக்கு. அங்கதான் வியாசர் உட்கார்ந்து மகாபாரதமே எழுதின 1.25 லட்சம் ஸ்லோகம். அதெல்லாம் அங்க பத்ரி போன 3 ராத்திரியாவது தங்கணும். 3 ராத்திரியாவது. குளிர் சுவாமி நடுக்கமா இருக்குன்னா ஆனா அங்க போகிறதுக்கு உண்டான உகந்த நாள் என்னன்னா, அநேகமா பத்ரி திறக்கிறா பாருங்க, அக்ஷய திருதியை அன்னைக்கு திறக்கிறா. நமக்கு சித்திர மாசம் வரும், சித்திர மாசம் அக்ஷய திருதியை அன்னைக்கு திறக்கிறாலும் அப்பெல்லாம் ஒரு சம்மரா இருக்கும் நமக்கு. அப்ப போனா அப்படின்னா குளிர் அதிகமா இருக்கும். அநேகமா இது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த அநேகமா ஆகஸ்ட் செப்டம்பர்ல போனேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்பவும் குளிர் இருக்கும், குளிர் இல்லாம இருக்கவே இருக்காது. அந்த குளிர் இருந்தாலும் கொஞ்சம் ஆனா அப்பதான் கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல போய் சேவிக்கணும். 3 ராத்திரியாவது அங்க இருக்கணும்னு தெரியுது. அப்படிப்பட்ட புண்ணிய தேசம். அப்படிப்பட்ட புண்ணியன்னா பத்ரிக்கு போயிட்டு அங்கே இருந்து நீ என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிச்சுக்கலாம் அப்படின்னார். இது முடிச்சு. இப்ப அதோட உத்தவருடைய விஷயம் முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் கடைசியா இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எதுக்குள்ள சம்ஹாரம். எப்படியாவது, அதாவது எதுக்குளம் எப்படி முடியறது, எப்படி அழியறது, கண்ணன் பெருமான் எப்படி சேவை கொண்டதுக்கு போறான், அதை நம்ம ஏற்கனவே சுருப்பா தான் பார்த்திருக்கோம். இப்பவும் சுருக்கமா தான் பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்க போறோம். ஆசீர்வாதம் இருக்கிற வேண்டும். இப்ப கண்ணன் அங்கிருந்து புறப்பட்டு என்ன பண்றாரு, எல்லாரும் கூப்பிட்டுட்டு தேரோட்டி தாருகன்னு பேரு. அந்த தேரோட்டி தாருகனை கூப்பிட்டு, தாருகா நீ போய் சொல்லு, நான் புறப்பட்டுட்டேன், நான் இங்க இருந்து கிளம்பியாச்சுன்னு சொல்லு. அங்க இருக்கிறாளா, அங்க இருக்கவே இருக்காது, அங்க யாரும் இருக்க வேண்டாம், துவாரகையில யாருமே இருக்க வேண்டாம், கண்ணன் பெருமான கிளம்பியாச்சு. அதனால துவாரகையை கடல் சூழப் போகிறது, பாடியன் கிளம்பி. இந்த இடத்துல என்னன்னா, கண்ணன் நினைச்சிருக்கிறான், நான் கிளம்பிட்டேன்னாலே அதுக்கப்புறம் தர்மம் நிற்குமானா தர்மம் நிற்க போவதில்ல, அதர்மம் தான் தலைவிரித்து ஆட போகிறது. ஏன் இப்படி சொல்றாருன்னா, துவாபர யுகத்தின் கடைசி நிலையில தான் அவர் இருக்கார். அவர் கிளம்பியாச்சனால துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரப்போறது. அதனால என்ன பண்றாரு, நாம் கிளம்பியாச்சனால எதுவும் தர்மம் இருக்க போறது இல்லை, அதர்மம் தான் தலைவிரித்து ஆடப்படுது. அதனால இங்க இருப்பது அந்த துவாரகையில இருப்பது நல்லது கிடையாது, எல்லாரும் துவாரகையை விட்டு புறப்பட்டு வர சொல்லு அப்படின்னு யாரு சொல்றா, தாருகன் என்கிற தேரோட்டி எங்க வரணும் சுவாமி, பிராபாச சமுத்திரம் அங்க வாருங்கன்னு சொல்றது. இந்த பிராபாச சமுத்திரத்துக்கு கிட்ட, பிராபாச சமுத்திரம்னா தேசம் அது. அந்த தேசத்துக்கு வந்தாச்சுன்னா அங்கதான் சரஸ்வதி நதி ஓடுறது. அந்த சரஸ்வதி நதி ஓடிட்டு காரணம் அங்க நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி
இப்ப கண்ணன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்துட்டோம். கண்ணன் வந்த உடனே என்ன எடுத்து துவாரகையில இருக்கவாள் இவாளுக்கெல்லாம் என்னது யாதவாள், அவளுக்கு தான் முதலியே பார்த்த போனும். அவளுக்கு கண்ணன் தன்னோடு இருக்கான்றது அகங்காரத்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் செருக்கு. அந்த செருக்கோடு என்ன பண்ணா, கண்ணன் அங்கிருந்து கிளம்பி வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. யாதவாளுக்குள்ளேய வேற்று ஜாதி அல்ல, யாதவாளுக்குள்ள ஒருத்தருக்கு சண்டை போட்டுண்டா அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணா, அவ நிறைய கள்ளு குடிப்பாளாம். பலராமனே கள்ளு குடிப்பான், நிறைய கள்ளு குடிப்பாளாம். கள்ளு குடிச்சபடியாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதம் மிஞ்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கா. அடிக்கச்சு அடிக்கிறது மட்டுமில்ல, எங்க அண்ணன் என்னோட இருக்கான், எனக்கு என்ன பயம், எங்க அண்ணன் என்னோட இருக்கான், எனக்கு என்ன பயம் அப்படின்னு ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு அங்க இருக்கிற அஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அடிப்பதற்கு உண்டான உபகரணங்கள், அந்த உபகரணங்கள் ஒருத்தர் எடுத்து அடிச்சுட்டு அதுவும் போயிடுச்சு. அந்த உபகரணம் போயிட்டு ஒருத்தர் கையால வேற அடிச்சுட்டான். அடிக்கக்கூடிய உபகரணங்களால அடித்து எடுத்து அந்த உபகரணம் போயிடுத்து. அதுக்கப்புறம் கையால அடிச்சுட்டா. கையால அடிச்சு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு அடிச்சுட்ட கையால அடிக்க முடியல. அவ இருக்கிறது சமுத்திர கரை இல்லையா, அந்த சமுத்திர கரையில கோரை பற்கள், இதை நம்ம கடந்த காலட்சேபத்துல பார்த்துருவோம். கோரை பற்கள்னா என்ன அர்த்தம்னா, விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்திர ஒரு யாதவ பையன் கிட்டக்க போய், நான் கர்ப்பமா இருக்கேன், எங்களுடைய வயசுல என்ன உள்ள பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா சொல்லுன்னு சொல்லி ஒரு பரிகாசத்துக்காக கேட்டதாகவும், மேற்கொண்ட அந்த விஷயத்தை விஸ்வாமித்திர தெரிஞ்சு உலக்க பறக்க போறது நம்ம பார்த்தோமான சரித்திரம் கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அந்த உலக்கையா பிறந்ததும், அந்த உலக்க பிறந்த உடனே யாரு, ஒரு ஆண்மகனே பிரசவிச்சுட்டா உலக்கைய. ஆண்மகனே ஜாம்பவதியுடைய பிள்ளை சாம்பன்னு பேரு. அந்த சாம்பவனுக்கு தான் பெண் வேஷம் இட்டு, அந்த பெண் வேஷம் இட்டு உலக்கையை அவன் வயிற்றுல கட்டி, இது குழந்தை இருக்கு, இது குழந்தை என்ன குழந்தைன்னு அவ யாதவாரெல்லாம் பரிகாசம் பண்ண விஸ்வாமித்திர கேட்க, விஸ்வாமித்திர கோபம் வந்து சாபம் எடுக்கிறார். உள்ள இந்த குழந்தை, இந்த இவனுக்கு குழந்தை உலக்கதான் பிறக்க போறது, அந்த உலக்கையாலே உங்களுக்கு குல நாசம் அடைய போறதுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த போனோம். அப்ப அந்த உலக்கை என்ன ஆயிடுத்து, உலக்க பறந்துட்டு பறந்த உடனே நேர ராஜாட்ட போனா, ராஜா என்ன பண்ணார், இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டா, அப்ப உலக்கைய பொடிப்படியா சூர்ணமாக்கி சமுத்திரத்துல சேர்த்துருப்போனார். அதுக்கு மேற்கொண்டு அந்த உலக்குடைய நுனில இரும்பு துண்டு இருக்குமோனோ, அந்த இரும்பு துண்டு சமுத்திரத்தை சேர்த்தாச்சு. அந்த இரும்பு துண்டை சரி பண்ணி அந்த இரும்பு துண்டு அது ஒரு மீன் சாப்பிட்டுச்சு. மீன் சாப்பிட்ட உடனே அந்த மீனை வேடன் பிடிக்க, அந்த வேடன் அந்த மீனை அறுக்கும் போது அந்த இரும்பு துண்டு கிடைக்க, அந்த இரும்பு துண்டை தன்னுடைய அம்புலையே ஏற்றி கொண்டான் வேடன் கடந்த காலத்துல பார்த்தோம். அதே இந்த கட்டை இருக்கணும் உலக்க, அதெல்லாம் சூர்ணம் ஆக்கிட்டாலும் பொடி ஆக்கிட்டாலும், அந்த பொடி பண்ணி சமுத்திரத்துல போட்ட உடனே அதையே விதையாக கொண்டு கரையில வந்து அது கோரை பொருட்களாக ஆயிடுச்சு. கோரை பொருட்களாக ஆனபடியாலே அந்த கோரை பொருட்கள்லாம் எடுத்து 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 என்னவனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறான். யாதவா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு எதுக்குள்ளமே முடிஞ்சு போயிடுச்சு. எதனால போயிடுச்சு, உலக்கையும் அதே போல அந்த உலக்கையால முளைத்த கோரை பற்கள், அதற்கு மேற்கொண்டு அந்த உலக்கைக்கு நுழையிலே இருக்கக்கூடிய இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டு வேடனால வைக்கப்பட்டு கண்ணன் அதன் மூலமா தான் பாப்பறாரு. அப்படிதான் பிராபாச கஷேத்திரத்தில் இருக்காரோ, அந்த பிராபாச கஷேத்திரம் போயிட்டார். நேர தேரோட்டு வந்தான் யாரு, தாருகன். நேர தேரோட்டு வந்து கண்ணை பார்த்து நிக்கச்சுக்கிற வேடன் துண்டு வச்சுட்டு இருக்கான், அம்பு வச்சுட்டு இருக்கான். வேடன் அம்புல தான் எந்த மீன் குட்டியிலிருந்து அந்த இரும்பு துண்டை எடுத்தானோ அதை நல்லா கூர்மையா பண்ணி தன்னோட அம்பினுடைய நுனியில வச்சுட்டு இருக்கான். ஏன்னா சாபம் என்ன, விஸ்வாமித்திரனுடைய சாபம், இந்த உலக்கையாலேயே உங்களுடைய குலம் நாசம் அடைய போறது சாபம் விட்டு இருக்காரோ. அந்த இது குலத்துல கண்ணனும் ஒருத்தன் தானே, அவரும் கிளம்ப வேண்டியது தானே. அப்ப அந்த உலக்கை மூலமா தானே கிளம்பணும். அதனால அந்த உலக்குடைய இருப்பு துண்டத்தான் வேடன் என்ன பண்ணா தன்னுடைய அம்புடைய நுனியில வச்சுட்டு இன்னும் கூர்மையாக்க வச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த அம்பை விடணும். அம்பை விடணும்னா இவர் ஒரு மரத்துல இருக்கார். ராபாச கஷேத்திரத்துல ஒரு மரத்துல ஒரு கால் மேல ஒரு காலை போட்டு கொண்டு அந்த கட்டவரல் மட்டும் வெளியில தெரியாத மாதிரி மீதி எல்லாம் இலையால மடிச்சுட்டு இருக்கு, கிளையால மறைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே அப்படியே இந்த கட்டவரல் ஆட்டிகிட்டே இருக்கார். கட்டவரல் ஆட்டிகிட்டே இருக்கச்சு இந்த வேடம் என்ன பண்ணா, கீழே இருந்து அது ஒரு மானுடைய முகத்தை போல இருந்தது. இந்த வேடம் என்ன பண்ணா, அது மானுடைய முகத்தை போல இருந்தது.
மானுடைய முகத்தை போல இருந்ததுன்னு சென்னை இங்கிருந்து அம்பு விட்டான். எந்த அம்பு விட்டுருக்கான்? விஸ்வாமித்தர் சாபமிட்ட உலக்கை, அந்த உலக்கிலிருந்து வந்தக்கூடிய இரும்பு துண்டு, அந்த இரும்பு துண்டாலே நல்லா கூர்மையாக்கி பண்ணப்பட்ட அந்த அம்பை அந்த இரும்பு துண்டை இந்த அம்புக்குள்ள வைத்து அந்த கண்ணனுடைய கால் விரலே தைத்து விட்டான். கைத்து விட்ட உடனே கால் விரல பட்டு கொடுத்து, கண்ணனுடைய கால் திருவடி கட்ட விரல பட்டு கொடுத்து, கட்ட உடனே உயிர் போகணும்ன்ற முடிவுக்கு வந்து, ஏன்னா கண்ணன் தானே இதெல்லாம் இந்த ஏற்பாடு பண்ணதெல்லாம் வந்தன. இந்த மாதிரி பெரிய திட்டமே பண்ணாரு இல்லையா? அவருக்கு பிராணம் போகணும்னா பிராணம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன சுவாமி, அப்ப சரீரம் இங்க விட்டு வர சரீரத்தோட தான் போறாரு, எப்படி போறான்னு கேட்டான்னு சொல்றேன். அப்ப அவர் கிளம்பி போன முடிவுக்கு வந்துட்டார். அப்ப வேடன் பார்த்துட்டான், ஓ கண்ணனை அடிச்சுட்டோமோ. ஏன்னா முதல்ல மானன் அடிச்சுட்டாரோ வேடன், கண்ணனை அடிச்சுட்டோனோன்னு சொல்லிட்டு நேரா கண்ணன் பெருமாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படின்னு அபச்சாரப்பட்ட கிருஷ்ணா, நான் அபச்சாரம் மன்னிப்பு கேட்கிறார். ஆனா நானும் நடிச்சுட்டேன் அப்படின்னா, கவலைப்படாது கண்ணன் பெருமாத்துடன் கவலைப்படாது, உன்னை ஒரு வியாஜ்யமாக கொண்டு நான் கிளம்ப வேணும்ன்றதுக்குதான் உன்னை இந்த நிலையை பண்ணதே நான் தான். அதனால நீ அதை பண்ணிருக்க, உனக்கே நான் சொர்க்க பிராப்தியை கொடுக்குறேன்னு அவனுக்கு சொர்க்க பிராப்தி அமைச்சிட்டார். யாருக்கு? வேடனுக்கு சொர்க்க பிராப்தியை கொடுக்குறேன்னு அவன் அனுப்பிச்சிட்டார். கண்ணன் அங்கிருந்து புறப்படணும். ஆனா கண்ணன் புறப்படுறதுக்கு முன்னாடியே பலராமன் புறப்பட்டார். கண்ணன் இந்த பூலோகத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னாடியே பலராமன் புறப்பட்டு போயிட்டார். பலராமன் என்ன சுவாமின்னா, என்ன சுவாமி பலராமன் அண்ணன் ஆச்சே, நான் அப்படி ஸ்ரீராமன் இப்படிதான். ராமன் புறப்படுவதற்கு முன்னாடி லக்ஷ்மணன் புறப்பட்டான். லக்ஷ்மணன் சரை நதிக்கு போறான், ராமனும் சரை நதிக்கு போறான். ஆனா ராமன் புறப்பட்டு போற முன்னாடியே லக்ஷ்மணன் சரை நதிக்கு இறங்கி போயிட்டாரோ. அதே போல இங்க கண்ணனுடைய கதையில அதேதான். கண்ணன் புறப்படுவதற்கு முன்னாடி பலராமன் முன்னாடி புறப்பட்டு போயிட்டான். பலராமன் கிளம்பின உடனே தானும் புறப்பட தயாரா இருக்க கண்ணன் தயாரா இருக்கச்சே நன்னா போறது என்னன்னா, சங்கு சக்கரங்கள் இருக்கு இல்லையா? கண்ணுடைய சக்கரம் என்ன, சங்கம் என்ன, அசி என்ன, கதை என்ன, இதெல்லாம் புறப்பட்டு போறது, ஒவ்வொன்னா புறப்பட்டு போறது. தான் புறப்படுறது தயாரா இருக்கணும். பகவான் தயாரா இருக்கச்சே சக்கரம் மேல போறது, சங்கம் மேல போறது, அசி என்று சொல்லக்கூடிய அதுவும் மேல போறது, கதை மேல போறது, இதெல்லாம் புறப்பட்டு போறது. கண்ணுடைய ரதம், அந்த ரதம் இருக்கு இல்லையா, முன்னாடி நன்னா புறப்பட்டு போயிடுது. பக்கத்துல இருக்க தாருகன் தேரோட்டி பயந்தே போயிட்டான். என்ன ஒவ்வொன்னா இப்ப நாமே பிரத்யட்சமா பார்த்த வச்சுக்க நமக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொன்னா மேல போயிட்டே இருக்கு. அப்ப பயந்தே போயிட்டான். தாருகா, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், நீ இங்க இருக்க வேண்டாம். கண்ணன் பார்த்து கண்ணன் மாத்து சொல்ற, தாருகா நீ இங்க இருக்க வேண்டாம், உனக்கு ஊருக்கு போ. கண்ணன் புறப்படுறாரு, ஊருக்கு போ. அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லு. என்ன செய்தி? கண்ணன் பெருமான் புறப்பட்டான் இந்த செய்தியை சொல்லி தாருகனையும் அனுப்பிச்சிட்டார். தாருகனையும் அங்கன் அனுப்பிச்சாரு. அப்ப முன்னாடி இதே போறது, சக்கரம் போறது, சங்கம் போறது, ஆடியட சங்கம் வெள்ளுமட, திசவாடியட கண்டும் பாலுமட, அண்டம் மோனையட முடிபாதமட, அப்பன் கூடியட உலகம் குண்டாளே. கண்ணுடைய பாஞ்சசன்யம் என்ன, சக்கராயுதம் என்ன, வில் என்ன, வாள் என்ன, கதை என்ன, இது அத்தனையும் ஆகாசத்தை நோக்கி புறப்பட, ஆகாசத்துல தேவர்களும் குவிட்ட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா. கண்ணன் தானே செயல்களை முடித்தான். தன்னுடைய செயல்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டன் உருவான்னு காத்திருந்ததும் இப்ப புறப்பட்டானே அவளுக்கும் ஆனந்தம், தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தம். வைகுண்டேகி பரேலோகே சியாசாத்தம் ஜெகத்பதிகி ஆக்தேவிஷு ரசிஞ்சாத்மா பக்தேகி பகவதை சகா. யாருமே பார்க்கல. கண்ணன் ஸ்ரீவைகுண்ட போதை யாரா பார்த்தாருன்னா ஒருத்தனும் பார்க்கல. அவர் பிறக்கும் போதும் அவதாரம் பண்ணும் போதும் யாரும் பார்க்கல, புறப்பட்டு போகும் போதும் யாருமே பார்க்கல. அப்படியே ராமனுக்கு நேர் எதிர் கண்ணன். ஏன்னா ராமன் பிறந்தானாலே சைத்திர மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல, அதுவும் நவமியிலே பிறந்தானாலே ஊரே கொண்டாட்டம். அப்படி ஒரே கொண்டாட்டமா இருந்தது. அது புறப்பட்டு போகும்போது அயோத்தியாவாசிகள்லாம் புறப்பட்டு போயிட்டான். அயோத்தியாவாசிகள் யார் உண்டோ, புற்பா முதலா புல்லுரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றபம். ஆழ்வார் பாசனம் கற்பார் ராமபிரானில் அல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா உள்ளுரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும். நட்பால் குறித்தவன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அவ எல்லாம் ஊர்ல இருக்கிறவ எல்லாம்
ராமனோடைய கிளம்பிட்டா. அன்று சராசரங்களை வைகுண்ட தேற்றின் குலசேகராழ்வா தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி எல்லாரும் அப்படி கிளம்பி போயிட்டா இல்லையா? அயோத்தியில இருக்கிற புல் என்ன புட்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றிய புல் என்ன, பூண்டு என்ன, சராசரம் என்ன, குரங்கு என்ன, ஒண்ணு மிச்சம் இல்லாமல் ராமன் சிவகிட்ட அழித்துட்டு போனான். ஆனா கண்ணன் அதுக்கு நேர் எதிர். கூட இருக்கக்கூடிய அர்ஜுனே வரல. கூட இருக்கக்கூடிய அர்ஜுனன் வந்தானா அதுக்கும் வரல. ஏன்னா அதுக்கு நேர் எதிர். அவர் போனத ஒருத்தர் கூட பார்க்கல. கண்ணன் பிரமா போறச்சே ஒருத்தர்னா சரி பிறந்ததையாவது பார்த்தானா ஒருத்தரும் பார்க்கல. ராமன் பறக்கச்சு ஊரே சுத்தி பார்த்துருச்சு. பிறந்ததையாவது பார்த்தானா ஒருத்தரும் பார்க்கல. அவர் புறப்பட்டு போனது ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் ராமனும் கண்ணனும் திருமேனியோடு தான் செய்வகிட்டு போனான். இப்ப நமக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை நாளை தெளிவுபடுத்த. கண்ணனும் ராமனும் இப்ப நாமெல்லாம் இருக்கோம், கிளம்பி போறோம். கிளம்பி போனா சரீரம் இங்க விழுந்துரும். இதை நம்ம திருப்பண்ணால பார்த்த போது 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தியங்கள் குழான் புகுந்துன்னு இந்த சரீரம் இங்க விழுந்துரும். ஆத்மா வேற சூஷ்ம சரீரத்தை எடுத்துட்டு கிளம்பி போகும். அது நம்ம பார்த்துக்கணும். இதே போல ராமனா அவதாரம் பண்ணியிருக்கான், கண்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். அப்ப அவதாரம் பண்ண ஏதோ சரீரம் இருக்கணும், அந்த சரீரம் இங்க விழுந்துடும். வேற சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு கண்ணனும் ராமனும் கிளம்பி போவாள்னா கிடையாது. எந்த சரீரம், அந்த சரீரமே அப்ராகிருதமான திருமேனி, பஞ்ச உபனிஷத்மயமான திருமேனி. பகவானுடைய திருமேனி இது பஞ்ச உபனிஷத்மயமான திருமேனி. பூத உடல்னு சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? பூத்த உடல் சுவாமி அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மாதிரி பூத்த உடல் ராமனுக்கோ கண்ணனுக்கோ பகவானுக்கு உண்டானா கிடையாது. நமக்குதான் பூத்த உடல். பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் இது. காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடான்னு தமிழர்கள் சொல்லுவா இல்லையா? அப்படி பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம் இது. பகவானுக்கு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரமானா கிடையாது. பஞ்ச சக்திமயம், பங்க சக்திமயம். அதனால இங்கு சரி சுவாமி, அப்ப அவனுக்கு இங்க அந்திம காரியம் பண்ண மாட்டாளா? அந்திம காரியம் இப்ப நம்ம கிளம்பிட்டோம்னா இந்த சரீரத்தை அந்திம காரியம் பண்ணுவாளோ? சீச்சூர்ண பரிபாடனம்னு வச்சுட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம். அந்த மாதிரி கண்ணனுங்களை பண்ண மாட்டோம்னா, ஆனா கண்ணனுக்கு அந்திம காரியம் பண்ண மாதிரி தெரியறது. அப்பனா கண்ணனுடைய திருமேனிங்க தானே இருக்கணும். இல்ல என்ன சுவாமி, திருமேனியோடு தான் கிளம்பிட்டார். அந்திம காரியம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பகவான் திருமேனியோடு. அதனாலதான் ஆழ்வாரையும் திருமேனியோடு கூப்பிட்டார். ஆழ்வார் வரமாட்டேன்ட்டார். ஆமா, திருமேனியோடைய கிளம்பி விட்டார்களோ. அது என்னமா சுவாமி திருமேனியோட போயிட்டாருன்னா, அப்ப இங்க இந்த இடத்துல பாருங்க, கண்ணனுக்கு அந்திம கிரியையெல்லாம் பண்ணதா சரித்திரம் இருக்கு. ஆனா நீங்க திருமேனியோடு போயிட்டான்னு சொல்றீங்கன்னா வேற சரீரம். அந்த சரீரம் இல்ல, அது அந்த அப்ராகிருதமா பஞ்ச உபனிஷத்மயம் பஞ்ச சக்திமயமா இருக்கிற திருமேனி மேல போயிடுத்து. இதெல்லாம் கிளம்பிடுது. அதுக்கு முடிஞ்சுன்னு அப்ப கண்ணன் அகிட்டு அடைந்தான். இது ஏன்னா இந்த கண்ணன் வைகுண்டத்தை அடைந்தான் யாரெல்லாம் கேட்கிறாளோ, நல்லா பாருங்க, யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கு அதே வைகுண்ட பதவி கிட்டும்னு இந்த 11ஆவது ஸ்கந்தத்துல இதோடு முடிக்கிறார். 11ஆவது ஸ்கந்தம் என்ன பண்றாருன்னா, இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஏன்னா தாருகன் பார்த்து போடு போய் விஷயத்த சொன்னானோ, கண்ணன் பெருமான் வைகுண்டத்தை அடைந்தான் அப்படின்னு இந்த கதையெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் அதை நன்னா சிரவணம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அதை நன்னா மனசார நினைத்து அதே சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கிறது, கிருஷ்ண பதவி கிடைக்கிறதுன்னு 11ஆவது ஸ்கந்தத்தை முடிச்சார். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது கடைசி ஸ்கந்தம் என்னன்றது. நாளை தினம் சாத்துமறை. அந்த சாத்துமறை போது எல்லாரும் அவசியம் இந்த கண்ணன் பெருமாளுடைய பரிபூர்ணமான கடாட்சத்துக்கு அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கலாம். சாயங்காலம் திருப்பல்லாண்டு அண்டக்குலத்துக்கு அதிபதியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் எந்த தந்தை வரப்போறது என்னன்றதை பார்ப்போம். அழ்வாரும் பெருமானாட்சிய திருவிலேசனம், ஆச்சாரியம் திருவிலேசனம், பாகவதாம் திருவடிகளி சரணம். அடியேன் சுவாமி, ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. அடியேன் ஆக்சுவலி கிருஷ்ண பகவானுக்கு காந்தாரியோட சாபம் இருக்கு இல்லையா சுவாமி? அப்போ
அப்ப அந்த காந்தாரியோட கண்ணை வந்து அவரோட காலை மாத்திரம் பார்த்ததுன்னு நான் ஒரு இதுல கேள்விப்பட்டேன் சுவாமி, ஒரு உபன்யாசத்துல. அப்ப அதனால அந்த இடம் மாத்திரம்தான் ஓப்பனா இருந்து அப்ப அந்த இடத்துல அந்த சக்தி போயிருக்கு அப்படி பகவான் அதையும் வந்து உலகத்துக்கு காட்டுறதுக்கு வேண்டிதான் அப்படி பண்ணாரோன்னு அடியனுக்கு ஒரு, அதாவது காந்தாரியோடதையும் நம்ம வந்து உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கா சுவாமி? அது ஒரு டவுட் வந்து. காந்தாரிக்கு அந்த மாதிரியான எண்ணத்தை கொடுத்ததே பகவான் தான். ஏன்னா இந்த ராமாவதாரத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு, இது சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டாங்க. ராமாவதாரத்தும் கிருஷ்ணாவதாரம் ரெண்டுமே அவர் 2 பேரும் 11,000 வருஷங்கள் ராமன் இங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணா. இவர் 120 வருஷங்கள் இருந்தா கண்ணன். ரெண்டுமே கிளம்புறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமோ. இப்ப நம்மலாம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருந்தா நம்மளும் கிளம்புறோம். அது ஆக்சிடென்டா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த வியாதி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோமோ. இப்ப பகவான் கிளம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமானோ. அந்த காரணத்தை உண்டு பண்ணதே யாருன்னா பகவானே. ராமன் யார் பண்றாரு? ஒரு ரிஷியை வைத்துக் கொண்டு அதை வைத்துக் கொண்டு நான் கிளம்புறதுக்காக ராமன் பண்றாரு. அதே மாதிரி கண்ணனும் என்ன பண்ணார்? விஸ்வாமித்திரை வைத்துக் கொண்டுதான் பண்ணார். கூடவே தாம் பிராணம் போகும்போது காந்தாரியுடைய சாபம், ஏன்னா காந்தாரி தான் சொல்றா உங்களுடைய குலமே அழியணுன்றார். காந்தாரி குடிச்ச சாபம் தான் பிரதானம். இப்ப அந்த சாபத்தால குலம் அழிந்துதானா? கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சாபம் நிறைவேறும் என்று கண்ணன் பெருமான் ஆக்ஞா பிறப்பித்தான். அந்த ஆக்ஞையும் படிதான் நடந்தது. ஏன்னா கண்ணனுக்கு எந்த சாபமும் எதுவுமே பண்ணாது. நம்ம சாமானிய லோகத்துல இப்ப இந்த சாபம் விட்டா அந்த சாபம் விட்டா, இப்ப சிவபெருமானுக்கு கையில ஒட்டு நிறுத்து, கபாலிஷம் பவிஷ்யதி, இது பிரம்மா சாபத்தால ஒட்டு நிறுத்து. அந்த மாதிரி சாபம் பகவானுக்கு யாரா இட்டு ஏதாவது அந்த சாபத்தால பகவான் எங்கேயாவது சமப்பட்டுக்கானா? கிடையவே கிடையாது. ஆனா சில பேர்லாம் இந்த சாபத்தால எவ்வளவு இல்லை சுவாமி, பிருகு மகரிஷி சாபத்தால் தான் திராட்டிங்க இறங்கிட்டா, காலை உதைச்சார் அப்படின்றதுக்காக. அப்ப அந்த சாபமான்றா சாபம் இல்லை, இவர் தான் அந்த நாடகத்தையே இவர் தான் ஆடுறார். அந்த நாடகத்தை பண்ணதே இவர் தான். இது வந்து புறத்தவர் அதிமானுஷ ஸ்தவன் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் பஞ்சஸ்தவத்துல. அது பூர்ணமா காய்கிறார். அவன் என்னதான் தெரிகிறார், நீ நன்னா நாடகம் பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து சீத்தையை தேடுற மாதிரி தேட, கல்லே கண்டாயா மரமே கண்டாயா தேடிட்டு இருக்க. ஆனா திடீர்னு என்ன பண்ற, ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்குற, எங்க இருக்குன்னே தெரியல. அப்ப இது நாடகம்னு தெரியறதுனோ, பக்கத்துல இருக்கிற சீத்தை உனக்கு தெரியல, ஆனா மோட்சம் எங்க இருக்குன்னு நீ சொல்றியே, இது நாடகமா இருக்கேன்னு எல்லாத்தையும் பகவான் முன்னாடி ஏற்பாடு பண்ணிடுறார். ஏன்னா இந்த மாதிரி இருந்தா தான் கதாபாகம் போகும். ஆனா மற்றவாளுக்கு அப்படி கிடையாது. மற்றவாளுக்கெல்லாம் அவ பண்ணிட்டு இருப்பா, பின்னாடி பகவத் அனுகிரகத்தால் நடக்கிறது. பகவானுக்கு அப்படி இல்லை. இந்த காந்தாரி இந்த மாதிரி வார்த்தை இடணும் அப்படின்னு பண்றார். அதான் விஸ்வாமித்திரருக்கு இந்த மாதிரி நிலை வரணும், இவர் சங்கல்பம் பண்றாரு. இவருடைய சங்கல்பத்தால் அது நடக்குது. புரியுதா? அடியேன் சுவாமி, அடியேன் தன்யவாத சுவாமி. धन्यस्मी स्वामी। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी श्रीमते रामानुजाय नमः। अडियन स्वामी श्रीमते रामानुजाय नमः। सायंकाலம் திருப்பல்லார் உண்டு. अडियन